ஹாய் லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்க யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. ஸ்டார்டிங்ல ஹீரோயின் கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த கார்ல இருக்க ரேடியோல சொல்லிட்டு இருக்கு, ஷென் ஃபேமிலியில இருக்க அந்த பாட்டிமாக்கு உடம்பு சரியில்லை, இப்ப அவங்க குடும்பத்திலே ஒரு பிரளயம் போயிட்டு இருக்கு. ஏன்னா அந்த ஃபேமிலியோட பிசினஸை யாரு தொடர்ந்து நடத்த போறாங்கன்ட்டு. என்னதான் அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் இருந்தாலும் அவங்க தத்தெடுத்து வளர்த்த அந்த பொண்ணுக்கு தான் போக போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பாட்டிமா இல்ல நான பிறகு இந்த ஃபேமிலி பிசினஸை யார் தொடர்ந்து நடத்த போறாங்க, அடுத்த சக்சஸர் யாரு, அதை வெயிட் பண்ணி தான் பாக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. இப்படி ரேடியோல ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதே நேரத்துல ஹீரோனோட காரை யாரோ வந்து தடுத்து நிறுத்துறாங்க. 4-5 காருங்க நிக்குது. ஹீரோனுக்கும் புரியுது, ஓகே இந்த ரிலேஷன்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க தான் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்கன்ட்டு. அவங்க மனசுக்குள்ள பயம் இருக்குதான், இருந்தாலும் வெளியில கெத்தா நான் ஆல்ரெடி போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு யாரும் என்கிட்ட கூட வரக்கூடாது சொல்லிட்டு இருக்காங்களா. ஓ அப்படியா, இருந்தாலும் பரவாயில்ல, நாங்க என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு போறோம்னு சொல்லிட்டு அவனுங்க அடிக்கிறதுக்கு நேரா வராங்க. அந்த நேரம் ஹீரோயின் பயந்துட்டு அப்படியே மனசுல அவங்க பாட்டி நினைச்சுக்கிறாங்களா. பாட்டி நான் கஷ்டத்துல இருக்கும் போது யாரோ என்ன வந்து காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களே, யார் அது அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே கண்ணு மூடுறாங்க. எதிர்க்கவே ஒருத்தர் புகை மூட்டத்துக்குள்ள இருந்து நடந்து வர்றாரு. வெளில வரும்போது பாருங்களேன் எவ்வளவு கியூட்டா இருக்காரு. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே அழகா இருக்காங்கல்ல. அவர் சும்மா கெத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. கையில வேற ஒரு லைட்டர் வச்சிட்டு இருக்காரு. அதை ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணும் போதெல்லாம் ஒருத்தர் டப்பு டப்புன்னு விழுந்துட்டு இருக்கான். ஹீரோயினும் இங்க என்ன நடக்குது, எப்படி இவனுங்கெல்லாம் விழுறானுங்க சொல்லி பாத்துட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஒருத்தர் மட்டும் எஸ்கேப் ஆயிட்டு காருக்குள்ள போயிட்டு ஹீரோயின் அப்படியே இடிக்கிற மாதிரி வராங்க. அப்ப ஹீரோவை திரும்பி காலை வைக்கிறாரு. அவ்வளவுதான், அந்த காரு பின்னாடி தூக்கிக்குது. உள்ள இருக்கவனுக்கும் செம்ம அடி போல, அவன் அங்கேயே மயக்க போட்டு விழுந்துடுறான். இப்ப ஹீரோயினும் பார்த்துட்டு யாரு நீங்க, என்ன பண்றீங்க, மேஜிக் மாதிரி இருக்கலாம் அப்படி சொல்றாங்களா. நடந்த கலவரத்துல அவங்க ஆல்ரெடி கீழே விழுந்துட்டாங்க போல. சோ ஹீரோ கையை கொடுக்க போறாரு. அப்ப ஹீரோயின் கை பிடிக்கலான்ட்டு வராங்களா. அப்ப கையை தடுத்து விட்டு நான் என்ன உன்னை தூக்கி விடுவா, கையை கொடுத்த அந்த பொருளை கொடுன்னு சொல்லி கேக்குறாரு. என்ன பொருள்னு கேட்டா, என்ன கூப்பிடுறதுக்காக ஒரு பொருள் யூஸ் பண்ணல, அததான் கூடு அப்படின்றாங்களா. என்னது, உங்களை கூப்பிடுறதுக்கு ஒரு பொருளை யூஸ் பண்ணுமா, முதல்ல யார் நீங்க, எதுக்கு இப்படி வியர்டா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாளா. அதுக்கு அவரும் உன்னை காப்பாத்தினதுக்கு இப்படிதான் நன்றி காமிப்பியா, உன்னை சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது, எல்லாம் உன்னை வளர்த்தாங்களே அந்த பாட்டிமா சொல்லணும், ஸ்டூபிட் ஃபெலோ அப்படி சொல்றாங்களா. யார பத்தி ஸ்டூபிட் சொல்றீங்கன்னு கேக்குறா. உன்னையும் உன் பாட்டி வந்தான் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்பதான் ஹீரோயினுக்கு அவங்க பாட்டி சொன்னது ஞாபகம் வருது. இதை வச்சுக்கோ, இந்த பெண்டன்ட் நீ எப்பவுமே கையில வச்சிருந்தனா உன்னை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் உன் கூடவே இருப்பாரு அப்படி சொல்லிருப்பாங்களா. அப்பதான் ஞாபகம் வந்துட்டு அந்த பெண்டன்ட்ட தொட போறாங்க. அதை பார்த்தோன்னே இவரும் தொட போறாரு. இவங்க 2 பேரும் கிட்ட வரும்போது அந்த செயினி தானா பறக்க ஆரம்பிச்சிடுது. அதை 2 பேரும் பிடிச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினும் ஓ இந்த பொருள் தான் உங்களை கூப்பிடுறதுக்கு யூஸ் ஆச்சான்னு சொன்னா, ஆமா இதுதான் என்கிட்ட கூடுன்னு சொல்றாரு. ஆனா அவங்களும் இல்ல நான் தரேன், ஆனா எனக்கு இதை பத்தி முழு விவரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுக்கு ஹீரோவோ உங்க பாட்டி ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி எனக்கும் அவங்களுக்கு நடுவில் ஒரு கான்ட்ராக்ட் டீல் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. அதனால நான் 50 வருஷமா உங்க ஃபேமிலியை காப்பாத்திட்டு வரேன். எப்ப நான் உங்க ஃபேமிலியை 3 தடவை காப்பாத்துறேனும், 3ஆவது தடவைக்கு அப்புறம் இந்த பெண்டன் என்கிட்ட வந்துடும். அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இருந்து விடுதலை ஆயிட்டு நான் ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோயினும் உங்களை பார்த்தா 30 வயசு கூட ஆகாத ஒரு ஆள் மாதிரி இருக்கீங்க, நீங்க என்னடா 50 வருஷமா எங்களை காப்பாத்துற சொல்றீங்களா அப்படின்னு கேட்டா, நான் சொல்றது எல்லாமே உண்மை. முதல் வாட்டி உன்னை காப்பாத்தும் போது உனக்கு வயசு 7, அதுக்கப்புறம் 18 வயசுல ஒரு தடவை காப்பாத்தினேன், மறுபடியும் இன்னைக்கு ஆக மொத்தம் 3 தடவை. அதனால இந்த பெண்டன்ட் இப்ப என் கிட்ட வந்தாகணும்னு சொல்றாரா. அதுக்கு அவங்களும் இல்ல இது என்னோட பெண்டன்ட், எங்க பாட்டி கொடுத்தது கொடுங்கன்னு சொல்லி இழுக்கிறாங்க. 2 பேரும் இப்படி மாறி மாறி இழுக்க அது உடஞ்சே போயிடுது. அது உடஞ்சதுனால அதுல இருந்து ஒரு எனர்ஜி மாதிரி வந்துட்டு 2 பேருக்குள்ளேயும் போயிடுதா. அப்ப ஹீரோவும் யோசிக்கிறாரு, ஒருவேளை இது உடஞ்சதுனால இந்த கான்ட்ராக்டே முடிஞ்சிடுச்சு போல, ஐயா ஜாலின்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே அங்கிருந்து பறக்குறாரு. இப்ப ஹீரோயினையும் பார்த்துட்டு உங்க பாட்டி நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து பறக்க ட்ரை பண்றாரா. கொஞ்சம் தூரம் போன உடனே அவர் உடம்பு எரிய ஆரம்பிச்சிடுது. அப்படியே பிடிச்சி பின்னாடியே தள்ளி விட்டுட்டுதான். இப்ப யோசிக்கிறாரு என்ன இங்க நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இன்னொரு தடவை முன்னாடி போக ட்ரை பண்றாரு. கால் எடுத்து வைக்கும் போது கால் பத்திக்குது. ஐயோ என்னடா இதுட்டு கையை வச்சு பார்த்தா கையும் பத்திக்குது. உடனே ஹீரோயின் பக்கம் திரும்பி கொஞ்சம் நீ பின்னாடி போ அப்படின்ட்டு சொல்றாங்க. எதுக்கு அப்படின்னா பின்னாடி போ அப்படின்ட்டு சொல்றாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போன உடனே ஹீரோ உடம்பெல்லாம் பத்திக்க ஆரம்பிச்சது. வேணாம் முன்னாடி வான்னு சொல்லி கத்துறாரு. இப்பதான் அவருக்கே புரியுது, இந்த பெண்டன்ட் உடஞ்சதுனால அந்த சக்தி வந்துச்சு இல்லையா. இப்போ அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்ட் வந்துடுச்சு போல. அவங்க 2 பேருக்கு நடுவில் ஓரளவுக்கு தான் இடைவெளி இருக்கும், அதுக்கப்புறம் தாண்டி போனா அவர் உடம்பு பத்திக்கும் அப்படின்ட்டு. இப்படி குழப்பத்துல அவர் நின்னுட்டு இருக்க. ஹீரோயினும் முன்னாடி வந்துட்டு இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, நீங்க யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ எதை சொல்லாம நின்னுட்டு இருக்கா. நான் கெஸ் பண்ணுவா, நீங்க என்ன கடவுளா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும் சில பேர் என்ன அப்படிதான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயோ அப்ப நீங்க நிஜமாலே கடவுளா, ஒரே ஒரு நிமிஷம் இங்கே இருங்களா அப்படின்னு சொல்லிட்டு காருக்குள்ள போயிட்டு போன் எடுத்துட்டு வராங்களா. பார்த்தா அதுல ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி இருக்கு. மறுபடியும் இன்னொரு கான்ட்ராக்டான்னு சொல்லி அவர் கேக்குறாரு. ஆமா இந்த
ஒரு தடவை மட்டும் ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன், என்னோட பாடி கார்டை வாங்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. அதுக்கு அவரும், இந்த உலகத்துல நான் 2500 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கேன், இது வரைக்கும் யாரும் என்ன பாடி கார்டா வான்னு சொல்லி என்ன இன்சல்ட் பண்ணதே கிடையாது, இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்சல்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களா. இங்க நடந்தது எல்லாத்தையும் மொத்தமா பாத்துட்டாங்க இல்லையா, அதனால ஹீரோயின் சொல்றாங்க, என்னை தாண்டி உங்களால கொஞ்சம் தூரத்துக்கு போக முடியாது, போனா பத்திக்கும், அதனால நான் சொல்றதை கேளுங்க, என் கூட கொஞ்ச நாள் இருங்க, இந்த கர்ஸை எப்படி பிரேக் பண்ணலான்ட்டு பாக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க போய்க்கோங்க, நான் ஏதோ சொல்லிக்க மாட்டேன், அது வரைக்கும் என் கூட கொஞ்சம் பாடி கார்டா ஆக்ட் பண்ணுங்களா அப்படின்னு சொல்றாங்களா. முடியவே முடியாதுன்ட்டு ஹீரோ சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே முடியாதுன்னா போங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி போக பாக்குறாங்களா. ஏய் இருமா போகாத, சரி ஓகே நான் பாடி கார்டா வரேன்னு சொல்லிட்டு அவரும் அந்த கான்ட்ராக்டுக்கு ஒத்துக்கிறாரு. சரி வாங்க போலான்ட்டு சொன்னா எங்கிட்ட கேக்குறாரு, வேற எங்க ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு அவங்களோட தம்பி பொண்டாட்டிய பார்க்க போறாங்க. அவதான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கா போல, அவங்க நின்று கத்தின்னு இருக்கா, ஒரு பொண்ணை யாராலுமே ஹேண்டில் பண்ண முடியா சொல்லிட்டு எனக்கு வர கோவத்துக்கு அவளை என் கையால கொலை பண்ணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காளா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயினும் வந்துடுறாங்க. யாரை கொலை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்துட்டு, எனக்கு நடந்த ஆபத்துக்கு பின்னாடி நீதான் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் உன்னோட டிஸ்மிசல் ஃபார்மோட வந்திருக்க சொல்லிட்டு அதை எடுத்து வந்து காமிக்கிறாங்க. அதுக்கு அவளை கிளிக்க போறாளா. இதை பாரு, நான் ஆல்ரெடி போர்ட் மெம்பர்ஸ் கிட்ட இதை பத்தி பேசிட்டேன், உனக்கு கண்டிப்பா இந்த ஆபீஸ் இருந்து வேலையை விட்டு எடுக்கதான் போறோம்னு சொல்லிட்டு அங்க போக பாக்குறாங்க. நீ முதல்ல இங்க இருந்து வெளில போனா தானேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 4-5 அடியால வர வைக்க, அதை பார்த்த உடனே ஹீரோயினும் ஏ பாடி கார்டு இவங்களை ஹேண்டில் பண்ணுப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. அவர் அதெல்லாம் கண்டுக்காம கேண்டி கிரஷ் விளையாடிட்டு இருக்காரு. என்னடா பண்றேன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அவர் விளையாடிட்டு இருக்காரா. என்ன ஹேண்டில் பண்ண சொன்னா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும், என்ன பாடி கார்டு, ஒரு மரியாதை கிடையாதா, ஒரு மிஸ்டர் கூட சொல்லி கூப்பிட மாட்டியா, அதனால என்னால ஹேண்டில் பண்ண முடியாது சொல்றாங்களா. சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்லிட்டு இரு நாங்க அது போக பாக்குறாங்க. இரு நான் ஹேண்டில் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு அவரும் போய் நின்று கையில ஏதோ வித்து காமிக்கிறாரு. எதிர்க்க அடிக்க வந்தவன் போட்டோ காப்பியா மாதிரி கையில இருக்கான். அதை பார்த்துட்டு என்னடா இங்க நடக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது மத்த 3 பேருங்க அடிக்க வரானுங்க. அவங்களே போட்டு ஒரு வெளுத்துட்டு அவங்க எல்லாரையும் கூட போட்டோ காப்பியா மாத்தி கையில வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னே அங்க இருக்கவங்க எல்லாம் பயந்துடுறாங்க. இப்ப நேரா அந்த தம்பி பொண்டாட்டி கிட்டே வந்து கையை நீட்டுறதா, ஐயோ வேண்டாம் எங்களை விட்டுருங்கன்னு சொல்றாங்க. உழைச்சு போங்க, இந்த ஒரு தடவை மட்டும் விடுறேன்னு சொல்றாரா. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஹீரோனும் பின்னாடி வந்து ஹீரோ ஒரு தட்டு தட்டுறாங்க. ஹீரோ திரும்பி பார்த்துட்டு என்னடி பண்ற அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அங்க இருந்து 2 பேரும் கிளம்பி இப்ப பாட்டிமாவை தான் பார்க்க போறாங்க. அங்க பாட்டிமா சும்மா தான் படுத்துட்டு இருக்காங்க போல, அவங்களுக்கு உடம்புலாம் நல்லதா இருக்கு. இவங்க 2 பேரும் அவங்கள பார்க்க வருது தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சும்மா போய் படுத்துட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு இருக்காங்க. அங்க இருக்க நர்ஸுங்களும் உள்ள போகாதீங்க, அவங்க ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்களா. இல்ல நான் என் பாட்டியை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் தான் உள்ள போறாங்க. பாட்டி என்னாச்சு உங்களுக்கு, நீங்க நல்லா தானே இருக்கீங்க சொல்லிட்டு தட்டிட்டு இருக்காங்களா. ஆனா பக்கத்துல ஹீரோவும் உட்காந்து சிரிச்சிட்டு இருக்காரு. இதை பார்த்தோன்னே என்ன நீங்க சிரிக்கிறீங்க, எங்க பாட்டி கோமால இருக்காங்க சொன்னாங்க. கோமாலியும் இல்ல கோவாலியும் இல்ல, உங்க பாட்டி நல்லதா இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஃபேஸ் பண்ண முடியாதுன்னு தான் கண்ணு மூடி படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்களா. ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க, எங்க பாட்டி பாருங்க எவ்வளவு பாவமா படுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாட்டி எழுந்துறீங்களே சொல்லிட்டே இருக்காங்களா. உடனே ஹீரோ திரும்பி அவர் கண்ணாலே நெருப்பு வைக்கிறாரு. அந்த சூடு தாங்க முடியாம அவங்களே எழுந்துடுறாங்க. ப்ளீஸ் இதை கலைச்சு விட்டுருங்கன்னு சொன்ன பிறகுதான் அவர் நார்மல் ஆகுறாரா. இப்ப ஹீரோயினும் கேக்குறாங்க, பாட்டி இங்க என்னதான் நடக்குது எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்ட்டு. அப்பதான் அவங்க பிளாஷ்பேக் சொல்றாங்க. அந்த டைம்ல பாட்டிக்கு ஒரு 20 வயசு இருக்கும் போல. அவங்க ஒரு கோயில்ல உட்காந்துட்டு, கடவுளே என்னோட 20 வருஷம் வாழ்க்கை கூட நீங்க எடுத்துக்கோங்க, ஆனா எனக்காக இதை செய்யுங்கள சொல்லி வேண்டிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோ தான் வந்திருக்காரு போல. அவரு ஆப்பிள் சாப்பிட்டு நின்னுட்டு இருக்காரா. யாரு நீங்க அப்படி சொன்னா, என்ன பொண்ணுமா நீ 20 வருஷம் வாழ்க்கையை வந்து கடவுளுக்கு தரேன்னு சொன்னியே என்னாச்சு அப்படி சொல்லி கேக்குறாங்க. எங்க குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, அதனால தான் நான் என்னோட வாழ்க்கையில 20 வருஷத்தை தரேன்னு சொன்னேன் அப்படின்றாங்களா. அவ்வளவு கஷ்டமா, சரி ஓகே அப்ப இந்த கான்ட்ராக்ட்ல சைன் போடு, நீ கேக்குறத நான் தரேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்கள யோசிச்சு பார்த்துட்டு, அந்த கான்ட்ராக்ட் நீங்க என்கிட்ட கொடுங்களா, அதை நான் படிச்சு பார்த்து ஒரு 3 நாள் கழிச்சு சைன் போடுறேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டு சரி ஓகேன்னு சொல்லி கையில கொடுத்துருப்பாரு போல. அந்த டைம்ல தெளிவா யோசிச்சு ஃப்ராட் தனம் பண்ணி அந்த கான்ட்ராக்டே மாத்திருப்பாங்க இவங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கு நடுவில் 50 years பாண்ட் வந்திருக்கும். இத பத்தி எல்லாம் பாட்டியும் அந்த கடவுளை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்களா. இப்போ ஹீரோயின் விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டி நீங்க எவ்வளவு பிரெயினி, அப்பவே ஸ்மார்ட்டா யோசிச்சிருக்கீங்கல்ல அப்படி சொன்னா, பிரெயினியா அவங்க பாட்டி ஒரு அக்லி அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் சண்டை போடுற மாதிரி போறாங்களா. அதுக்கு அந்த பாட்டியோ இல்ல அப்படிலாம் சொல்ல, அவரை நமக்கு கடவுள் எப்பவுமே ஹான்சமா இருப்பாரு, இப்ப கூட பாரு அப்ப எப்படி நான் பார்த்தனோ அதே மாதிரி இருக்காருல்லன்ட்டு ஐஸ் வச்சிட்டு இருக்காங்க. போத நீங்க ஐஸ் வச்சதுலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோயினும் எனக்கு டைம் ஆகுது வாங்க போலாம் சொல்லி கூப்பிடுறாங்க. அவரும் வர மாட்டாரு. அப்ப நான் கிளம்புற சொல்லிட்டு போகுவோம். இரு நானும் வர சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடி இவரோ போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும் என்ன கோமா இருக்கியான்னு சொல்லி கேக்குறாங்களா. கவலைப்படாத, உனக்காக என்னோட பாட்டியை நானே மன்னிச்சுட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்னது எனக்காக நீ மன்னிச்சிட்டியா அப்படின்ட்டு. ஆமா நான் தான் மன்னிச்சிட்டேன், ஏன்னா நான் தான் உனக்கு பாஸ் ஆச்சே, நீ எனக்கு கூலிக்கு வேலை செய்யற ஆள் தானே, உனக்காக நான் ஏன் மன்னிக்க கூடாது அப்படி சொல்லி கேக்குறாங்களா. என்னது என்ன பார்த்து கூலிக்கு வேலை செய்யற ஆளு சொல்றியா அப்படின்னு கேக்குறாரு. இதுக்கு நடுவில் அந்த பாட்டிமா வேற கையில ஏதோ ஒரு பேண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. அதை கையில மூடி வச்சுட்டு, இதுக்கு டைம் கிடையாது இந்த கான்ட்ராக்ட முடிக்கிறதுக்கு,
பண்ணதுக்கு, அதனால என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த கடவுள கோவமா நின்னுட்டு இருக்காரு இல்லையா, அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ஒரு மாசம் எனக்கு இந்த 30% ஷேர் இந்த ஆபீஸ்ல எனக்கு கிடைச்சிச்சுன்னா அடுத்து நான் தான் இந்த கம்பெனியை ரன் பண்ணுவேன். அந்த ஒரு மாசம் மட்டும் நீங்க என் கூட இருங்க, அது மட்டும் போதும். அதுக்குள்ள இந்த கர்ஸை பிரேக் பண்றதுக்கு ஏதாவது வழி கிடைக்குதான்னு கூட நம்ம தேடி பார்க்கலாம்னு சொல்றாங்க. நீ ஒழுங்கா அதை முதல்ல பண்ணு அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போக பாக்குறாரு. அப்ப பின்னாடியே ஹீரோயினே வந்துட்டு, நீங்க நிஜமாலே கடவுளா, நீங்க நிஜமாலே 2000 வருஷம் வாழ்ந்தீங்களா, உங்களுக்கு இந்த மேஜிக்லாம் எப்படி வந்துச்சு, ஏலியன் மூலியமா இல்ல ஏதாவது ஒரு கடவுள் வந்துட்டு உங்களுக்கு வர கொடுத்தாரா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. நான் போறக்கும் போதே இதெல்லாம் என்கிட்ட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரு போயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும், என்கிட்ட போன் இருக்கு, அந்த மாதிரி நீங்களும் போன் வச்சிருக்கீங்களா, உங்க போன்ல ஆப்ஸ் எல்லாம் இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவரும் அவரோட ஐபோன் எடுத்து காமிச்சிட்டு, இதோட ஃபர்ஸ்ட் லிமிடெட் எடிஷன் நான் தான் முதல் ஆள் வாங்கினது, அது உனக்கு தெரியுமா சொல்லி கேக்குறாங்க. வாவ், இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சொல்லி கேட்டா, ஆமா எனக்கு எல்லாமே தெரியும், அது மட்டும் இல்லாம இந்த டிராகன் ஒரு மியூசிக் கான்சர்ட் நடந்துச்சு, அதுல கூட ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் சீட்ல நான் தான் உட்காந்துட்டு இருந்தேன் தெரியுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும், என்ன இவ்வளவு அப்டேட்டடா இருக்கீங்கன்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு, நான் அப்டேட்டட் மட்டும் கிடையாது, நான் தான் ட்ரெண்ட் செட்டரு அப்படின்ட்டு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினும் ஏதோ கேட்கறதுக்கு இவரு ஒரு மாதிரி ஆட்டிடியூடா பேசிடுவா. அதை பார்த்தோன்னே, என்ன என்கிட்ட ஆட்டிடியூட்ல யூஸ் பண்றீங்க, நான் உங்க பாஸ், நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சொன்னா அவரு, நான் அப்படிதான் நடந்துப்பேன், ஆட்டிடியூட் தான் காமிப்பேன், என்ன பண்ணுவா அப்படி சொல்லிட்டு மூஞ்சிக்கிட்ட வந்து கேக்குறாரா. அப்போ உடனே அவங்க அங்கிருந்து அழுது ஆர்ப்பாட்டம் பண்ற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. உன்னோட அழகான முகத்தை காமிச்சு என்னை ஏமாத்தி ஸ்கேம் பண்ணதும் இல்லாம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வர கூட்டு வந்திருக்கியா, நீ எவ்வளவு ஒரு மோசமானவன் அப்படி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல இதை பாக்கிறதுக்கு ஒரு கூட்டமே சேர்ந்துடுது. இப்ப இவருக்கு வர ஒரு மாதிரி ஆயிடுதா, என்ன நீ பண்ணிட்டு இருக்க, நான் ஒரு கடவுள் எவ்வளவு ஒரு இமேஜ்ல இருக்க, என்ன போய் இந்த மாதிரிலாம் தப்பா பேசிட்டு இருக்க, தயவு செஞ்சு சொல்றேன் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரா. அப்ப அவளும், இனிமேட்டு நீ என்கிட்ட ஆட்டிடியூடே காமிக்க கூடாது, ஓகே பிங்கி ப்ராமிஸா சொல்லி காமிக்கிறாங்க. அதுக்கு அவங்க பண்ணாம இருக்காங்களா, மறுபடியும் வளர மாதிரி ஆக்டிங் பண்ண போறா. உடனே சரி ஓகே பிங்கி ப்ராமிஸ் சொல்லிட்டு ரெண்டு பேரும் அப்படியே பண்றாங்க. அது பாண்டாவும் மாறிடுது. இதுக்கு நடுவுல அந்த தம்பி பொண்டாட்டியை மிரட்டி விட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அவ ஒரு ஆளுக்கு கால் பண்ணிட்டு, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியாது, அந்த பொண்ணை போட்டு தள்ளிடுங்க அப்படின்ட்டு சொல்லி ஆர்டர் கொடுக்குறா. அவன் அதுக்கு ஓகே சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு ஆர்டர் கொடுக்குறான். இப்ப அவன் அங்க இருந்து ஹீரோயினை ஷூட் பண்ண பாக்குறானா. ஃபர்ஸ்ட் ஒருத்த ஷூட் பண்றான், அந்த புல்லட்ஸை ஹீரோ பாத்துடுறாரு, அது அப்படியே அவங்களுக்கே அனுப்பி விட்டுறான். அடுத்து இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க போல, அவனுங்களும் கடகடன்னு ஷூட் பண்ணவும் ஹீரோயின் அங்க இருந்து எடுத்து அப்படியே இன்னொரு பக்கம் செவத்துல சாச்சு விட்டுறாரு. ஹீரோயின் பயத்துல அப்படியே உட்காந்துடுறாங்க. இன்னும் 2-3 புல்லட்ஸ் வரும், அது அப்படியே மறுபடியும் அவங்களுக்கே ரிவர்ஸ் அடிக்க அவனுங்களுக்கே அது ரிவர்ட் ஆயிடுது. அந்த கூட்டத்துல ஒருத்த மட்டும் எஸ்கேப் ஆயிடுறான் போல. இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் அந்த ஆளுக்கு அப்டேட் பண்ணிட்டு அங்க இருந்து போக பாக்குறானா. ஹீரோ வந்துட்டு அந்த பில்டிங்கை தாண்டி வெளியில வர பாக்குறாரு. ஆனா அவர் எரிய ஆரம்பிச்சிடாரு. அதனால மறுபடியும் உள்ளே போயிட்டு சரி இது அப்புறமா டீல் பண்ணிக்கலாம் சொல்லிட்டு ஹீரோயினை பார்க்க போறாங்களா. அவங்க நடுக்கத்திலே உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன நீ இவ்வளவு பயத்துல உட்காந்துட்டு இருக்க, சின்ன பொம்மை தானே அதுன்னு கேட்டா, என்னது பொம்மை, அது அவ்வளவு பெரிய துப்பாக்கிடான்னு சொல்றாங்க. துப்பாக்கி தான், அது பெரியவங்க விளையாடுற பொம்மை தானே, சரி எழுந்திரின்னு சொல்றாங்க. வரவே மாட்டாங்களா. இவ்வளவு நேரமா என்னை எவ்வளவு பாடுபடுத்திட்டு இருந்த, நான் கூட நீ ஒரு பெரிய ஆளு, செம ஆட்டிடியூட் உள்ள பொண்ணு, ஒரு டாமினேட்டிங் சிஇஓ எல்லாம் நினைச்சேன், ஆனா பார்த்தா நீ ஒரு கிரை பேபியா இருக்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்போ வர மாட்டாங்களா. சரி நீ இங்கே உட்காந்து அழுதுக்கோ, நான் கிளம்புற சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாரு. ஹீரோயினுக்கு பின்னாடி இருக்க செவத்துக்கு பின்னாடி தான் நின்னுட்டு இருக்காரு. ஹீரோ கிளம்பிட்டாரு நினைச்சு இன்னும் ஓன்னு அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இதை கேட்டுட்டு அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவராலே மனசு தாங்க முடியல போல. உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, சரி வீடு இந்த ஒரு தடவை மட்டும் உனக்கு கூட்டிட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்குறாரா. ஆத்தா அவர் கை ரெண்டும் பத்திக்குச்சு. என்னன்னா ஹீரோயினை தொடும் போதெல்லாம் இந்த மாதிரி பத்திக்கும் போல. ஆனா ஹீரோயினை கம்ஃபர்ட் பண்றதுக்காக இப்ப தூக்கிட்டாரு. அப்படியே வீட்டுக்கு கூட்டு போறாரு. அங்க அவங்களை இறக்கி விட்ட பிறகு கூட அவங்க கையில லைட்டா பத்திட்டு அந்த நெருப்பு இருக்கு போல. அது எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோனும் ரொம்ப தேங்க்ஸ், சரி நீ எங்க படுக்க போற, தூரமா இருந்தா உடனே பத்திப்ப, அப்ப என்ன பண்ணலாம், என் பக்கத்துலயே படுத்துக்கிறியா சொல்லி கேக்குறாங்க. என்னது உன்னோட பக்கத்துலயான்ற மாதிரி ஹீரோ பாக்குறாரா. கட் பண்ணா ஹீரோயின் பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்காங்கன்னா அது பக்கத்து ரூம் போல. நடுவுல ஒரு செவரும் இருக்கு. ஹீரோ ஒரு பக்கம் போன் நோண்டிட்டு இருக்காரு. ஹீரோயின் இன்னொரு பக்கம் டெடி பியரை பிடிச்சிட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பாத்துட்டு இருக்காங்க. 2000 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காரோ அப்பா, ஒரு கிழமை இல்ல அப்படி சொல்லிட்டு. இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்காரு. அவர் கூட மட்டும் நான் ஒரு குழந்தை பெத்துக்கிட்டா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. ஐயோ யோசி, நான் ஏன் இப்பெல்லாம் யோசிக்கிறேன், அவர் 2000 வருஷம் வாழ்ந்துக்காரோ, அப்புறம் ஒரு பிளே பாய் தானே இருப்பாரு, அவரோட வாழ்க்கையில எத்தனை பொண்ணுங்க இருந்திருப்பாங்க, நமக்கு அதெல்லாம் வேண்டாம்ப்பான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்களா. இது எல்லாத்தையும் ஹீரோ காதுல வாங்கிட்டு இப்ப ஹீரோனோட ரூமே வந்து நாக் பண்றாங்க. என்னன்ட்டு கேக்குறாங்களா. வா குளிக்க போலாம் அப்படின்ட்டு சொல்லி கூப்பிடுறாரு. என்னது குளிக்கணுமா அப்படின்னா, ஆமா நான் குளிக்கணும், இங்க இருந்து உன் பாத்ரூம் 100 மீட்டருக்கு தள்ளி கட்டி வச்சிருக்கேன், இங்க இருந்து நான் அங்க போறதுக்குள்ள எரிஞ்சு சாம்பலாவே ஆயிடுவேன், அதனாலதான் உன்னை கூப்பிட்டு போறேன்னு சொல்றாங்களா. ஓ அவ்வளவுதான் நாட்டு சொல்லிட்டு ஹீரோனை இப்ப பின்னாடியே போறாங்க. அவர் அங்க உள்ள குளிச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் வெளில தான் நின்னுட்டு இருக்காங்களா. இப்ப ஹீரோ எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஓட்டையில பாத்துட்டு இருக்காங்க. அதை கவனிச்ச ஹீரோ உடனே சைட்ல சீப் இருக்குமா, அதை ஹீரோயினோட கண்ணு கிட்ட வச்சுட்டு, நீ என்ன இப்படி பாத்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, கண்ணு நோண்டி உன் கையிலேயே கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு இருக்காரா. உடனே ஹீரோயின் சாரி நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும்
பாக்கலாட்டு லைட்டா ஓபன் பண்றாங்களா, அந்த நேரம் பார்த்தா அவர் உள்ள இருந்து ஓபன் ஆக ஹீரோயின் விழுற மாதிரி போயிட்டாங்க. அப்ப இவரை தாங்கி பிடிக்க ரெண்டு பேருக்கு நடுவுல அந்த டச்சிங் ஆகுதா, அதனால ஹீரோக்கு அந்த இடம் எரியற மாதிரி இருக்கு போல. உடனே அவர் விட்டுறாரு, ஹீரோயின் டம்மல் விழுந்துடுறாங்க. என்ன நீ விட்டுட்ட அப்படின்னு சொன்னா, ஆமா என்ன நீ தொடாத, கேர்ள்ஸ் என்ன தொட்டா எனக்கு அலர்ஜி அப்படின்னு சொல்றாரு. அப்ப மட்டும் என்ன தூக்கிட்டு வந்தீங்களே அப்படின்னு கேட்டா, ஆமா அப்ப நீ ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தா அதனால ட்ரெஸ் கான்டாக்ட் இல்ல, இப்ப பிசிக்கலா கான்டாக்ட் வரும்போது தான் எனக்கு அலர்ஜி வரும் அப்படி சொல்றாங்களா. ஓ அப்படியா விஷயம், அப்ப நீங்க இன்னும் கன்னிப்பையன் தானா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேக்குறாங்களா. அதை கேட்டோன்னே இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் படுக்க போறாங்க. ஹீரோயின் பெட்ல படுத்துக்கிட்டு ஹீரோ பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த பக்கத்துல இருந்து, பாரு இதுக்கு முன்னாடி உனக்கு அந்த மாதிரி ஆபத்து வந்துச்சு, இப்ப புல்லட் ஆபத்து வந்துச்சு, அடுத்து என்னெல்லாம் நடக்கும் எனக்கு தெரியல, உன்னோட பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்க இந்த கர்ஸ் எப்படியாவது பிரேக் பண்ணி ஆகணும் அவர் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் காதுல வாங்காம ஹீரோயின் நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அவர் ஒரு பக்கம் சொல்றாரு, உருண்டு பெருன்னு அந்த பக்கம் போயிடாத, நான் இங்க பஷ்பம் ஆயிடுவேன் அப்படின்ட்டு. ஆனா ஹீரோயின் மட்டும் கொரட்டை விடுறது ஸ்டாப்பே பண்ணல, பயங்கரமா தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தினால அவருக்கு தூக்கமே வரல. என்ன இந்த பொண்ணு பார்க்க இவ்வளவு அழகா இருக்கா, ஆனா கொரட்டை மட்டும் 100 மைல் தாண்டி கூட கேட்கும் போலியா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அதுக்கே அவர் மந்திரம் போட்டுக்கிறாரு, சீல் பண்ணிடு அப்படின்ட்டு. அப்படியே ராத்திரி நல்லா தூங்குறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோனை யாரோ கிட்னாப் பண்றதுக்காக அந்த ரூம்க்கு வந்திருப்பாங்க போல. ஹீரோயின் எவ்வளவு சத்தம் போட்டாலும் ஹீரோ கேட்கல, ஏன்னா அவர் காதுல மந்திரம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கேட்காம அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோயினை கூட்டிட்டு போயிடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பத்திக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இப்பதான் அந்த இடத்துல ஹீரோயின் இல்லன்றதே கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க ரூமுக்கு போய் பாக்குறாரு, அங்க ஹீரோயின் இல்ல. உடனே ஹீரோ அப்படியே பறந்துகிட்டே ஹீரோயினை தேடி போயிட்டு இருக்காங்க. கார்ல தான் ஹீரோயின் இருக்காங்க. மயக்கம் தெரியுது போல. என்ன விடுங்கடான்னு சொன்னா பயங்கரமா அடிச்சு விட்டுறாங்க ஹீரோயினை. பின்னாடியே ஹீரோவை பறந்து வரது நல்லாவே தெரியுது. என்ன இதுன்னு நினைச்சுக்கிட்டே இவங்க ஃபாஸ்டா ரேஸ் பண்ணி போறாங்களா. இருந்தாலும் ஹீரோ நடுவுல வந்துடுறாரு போல. அப்படியே சைட்ல இருக்கவங்கள நாக் அவுட் பண்ணிட்டு முன்னாடி இருக்க டிரைவர் கிட்ட வராங்களா. அவன் வந்து ஃபாஸ்டா ரேஸ் பண்ண பாக்குறான். பயங்கர கோவத்துல இருந்த ஹீரோ அந்த காரை தூக்கி போட்டுறாரா, அதுல அவன் மயங்கி விழுந்துடுறான். இப்ப அவனை தூக்கி கீழே போட்டுட்டு ஹீரோயினை காப்பாத்திடுறாரு. இப்ப ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோக்கு பயங்கர டென்ஷனா இருக்குன்ட்டு சிகரெட் எடுக்க போறாரு. அந்த இடத்துல லைட்டர் வேலை செய்யலன்னு சொல்லிட்டு அவரே கொஞ்சம் தூரம் போய் கையை பத்த வச்சுட்டு அதுல இருந்து சிகரெட்டை கொளுத்தி விடுறாரு. திரும்பி ஹீரோயினை பார்த்தா அவங்க ரொம்ப சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்காங்களா. சரின்ட்டு ஹீரோயினுக்கு ஒரு சிகரெட் எடுத்து போய் கொடுக்க போறாங்க. அவங்க வாங்கலான்னு வராங்களா. அப்ப இல்ல இதெல்லாம் வந்துட்டு பெண்களுக்கு செட் ஆகாது, அவங்க ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட் அப்படி சொல்லிட்டு அதை தூக்கி போட்டுறாரு. அப்படியே அவங்க பக்கத்துல உட்காந்துட்டு எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்றேன்னு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோயினும், நீ என்ன காப்பாத்த வந்தியே, அதுல முதல்ல நீ ஃபர்ஸ்ட் என்ன யோசிச்ச, எதை நினைச்சு கவலைப்பட்ட, உன்னை பத்தியா இல்ல என்ன பத்தியான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோ உடனே என்ன பத்தி அப்படின்ட்டு சொல்ல வர்றாரு. உடனே இல்ல என்னோட பாஸ பத்தி யோசிக்க வந்தா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அது கேட்ட உடனே ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாயிடுறாங்க. இது வரைக்கும் எனக்குன்ட்டு வரி பண்றதுக்கு யாருமே கிடையாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் என்ன வரி பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்க. நான் இந்த ஃபேமிலி பிசினஸ் எடுத்து ரன் பண்ணணும்னு நினைச்சதே என்னோட ஃபேமிலிக்காக தான், என்னோட ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட், எப்படியாவது பிசினஸ் நல்லபடியா நடத்தி நல்ல காசு சம்பாரிச்சு அவங்கள நல்லா பாத்துக்கணும் தான் நினைச்சேன், ஆனா எல்லாருமே எனக்கு அகேன்ஸ்டா தான் இருக்காங்கன்னு சொல்லி அழறாங்க. அதுக்கு அவரும் எல்லாமே மாறும், நீ கவலைப்படாத சொல்லிட்டு அவங்கள தொடலான்னு போறாங்களா. ஆனா வேண்டாம் சொல்லிட்டு ஹீரோ கை எடுத்துறாரு. அந்த நேரம் ஹீரோயின் தான் ஹீரோ மேல சாஞ்சி படுத்துக்கிறாங்க. அப்ப குளிர் அதிகமா இருக்கு, அவங்க இரும்புறாங்களா. சரி குளிர் அதிகமா இருக்கு, வா வீட்டுக்கு போலாம் சொல்லி கூப்பிட்டா, நான் வர மாட்டேன், என்னால நடக்க முடியாது, வேணா நீங்களே என்ன தூக்கிட்டு போங்கன்னு சொல்றாங்களா. காலையில தானே உன்னை தூக்குனேன்னு சொன்னா, அது காலையில இப்போ நைட் இல்லையா, ஆனால் நைட்டு தூக்குங்கன்னு சொல்றாங்க. சரி வான்னு சொல்லிட்டு ஹீரோ தூக்கிட்டு போறாரா. கொஞ்சம் ஃபாஸ்டா போறாரா. அதுக்கு அவங்க ஃபாஸ்டா போகாதீங்க, ஸ்லோவா போங்க, எனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்றாங்க. சரி ஓகேட்டு ஸ்லோவா போறாங்க. இங்க இருந்து நம்ம வீடு ரொம்ப தூரம், ஓகேவான்னு கேட்டா ரொம்ப தூரம்னாலும் பரவாயில்ல, என்ன ஸ்லோவா கூட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஸ்லோவா பறந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துட்டாங்களா. இப்ப ஹீரோயினை இறக்கி விட்டா அவங்க தொப்புடு விழுந்தாங்க போல, காலு சுலுக்கிச்சு பொறுமா உட்காந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவை தொடலான்னு வராங்களா. வேணா தொடாதீங்கன்னு சொன்னா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த எரியற கையை பிடிச்சிட்டு தூக்கிட்டு மந்திர மாதிரி போடுறாரா. அது நார்மல் ஆயிடுது போல. அப்ப ஹீரோயின் எனக்கு சரியாச்சு சொல்லி காலை தூக்க போறாங்க. இரு அந்த இடம் தான் சரியாச்சு, காலு கையில எல்லாம் அடிபட்டு இருக்குல்ல, அதுக்கு மருந்து போடணும்னு சொல்லிட்டு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு அது எரியவோ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு ஃபூன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸா இருக்காங்களா. சரி முடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு நிமிர்றாங்க பாருங்க. ரெண்டு பேரும் அப்படியே கிஸ் பண்ற பொசிஷன் வந்துட்டாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம இப்படியே இருந்தோம்னா உன்னோட லிப்ஸ் பத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்களா. உடனே ஹீரோயினும் ஓடி போயிடுறாங்க, நான் தூங்க போறேன்ட்டு. இப்ப ஹீரோ தூங்கலான்ட்டு அவர் ரூமுக்கு போயிட்டாரு. வந்து நாக் பண்றாங்க, நானும் இங்கே தூங்கிக்கிறேனே ப்ளீஸ், எனக்கு மறுபடியும் அவங்க என்ன கிட்னாப் பண்ணிடுவாங்களோட்டு பயமா இருக்குன்னு சொல்றாங்களா. அதெல்லாம் ஒன்னும் ஆகாது, இதுக்கு முன்னாடி நான் வந்து சவுண்ட் ப்ரூஃப்லாம் போட்டு வச்சிருந்தேன், அதனால தான் எனக்கு கேட்கல, ஆனா இதுக்கப்புறம் அப்படி இருக்காதுன்னு சொல்றாங்க. இல்ல இருந்தாலும் நான் உன் கூடவே படுத்துக்கிறேனே ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து படுத்துக்கிறாங்க. நடுவுல டாய்ஸ் எல்லாம் வச்சுக்கிறாங்க. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு, நீ மார்னிங்லாம் நல்லா பிரேவா இருக்கிற, நைட்டு மட்டும் ஏன் கிரை பேபி மாதிரி அழுதுகிட்டே இருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா எனக்குன்னு யாருமே இல்ல, எனக்குன்னு பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் கூட கிடையாது, எனக்கு அதனாலே ஃபீலிங்ஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட கஷ்டத்துல சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. சரி வீடு நான் தான் இருக்கேன்ல சொல்லிட்டு ஹீரோ படுக்க போறாரா. அப்ப ஹீரோயினை பார்த்துட்டு, இத பாரு காலையில இருந்து நான் 3 தடவை எரிஞ்சிருக்கேன், யாரால இவ்வளவு எரிச்சல் தாங்க முடியும், நீயே சொல்லு, அதனால தூக்க
தூக்கத்துல கூட என் மேல கை போடக்கூடாது சரியா சொல்லிட்டு தான் படுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து அங்க இடி இடிக்கவும் அவங்களுக்கு பேனிக் அட்டாக் மாதிரி வந்துட்டு ஹீரோ கட்டி பிடிச்சிக்கிறாங்க. ஐயோ சாமி இப்பதானே சொன்னேன் என்ன தொடாதேன்ட்டு அப்படின்றாங்களா. அப்ப மறுபடியும் இடி இடிக்க மறுபடியும் கட்டி பிடிக்க வராங்க. இரு அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் காது கிட்ட கை எடுத்துட்டு போறாங்களா. ஹீரோயினும் பார்த்துட்டு என்ன பண்றீங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. இரு ஒரு நிமிஷம் அப்படி சொல்லி காதுல அந்த சவுண்ட் பேரியர் இருக்கும் இல்லையா அந்த மந்திரத்தை போட்டு விட்டு இப்ப ஏதோ கேட்காது நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லன் குரூப் தான் காமிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணு வேற கத்திட்டு இருக்கா. நான் வந்துட்டு இந்த பொண்ணை காலி பண்ண சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கன்ட்டு. அதுக்கு அந்த பிளான் பண்ணி தந்தவனும் இல்ல அந்த பொண்ணு பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறான் அவன் ரொம்ப ஆர்டினரியா எனக்கு தெரியல அவன் என்னென்னோ பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு தான் உனக்கு 20 மில்லியன் கொடுத்தேன் ஏதாவது பண்ணு அப்படி சொல்றாங்களா. அதுக்கு அவனும் நம்ம ஒரு ரிஸ்க் எடுத்ததா இதெல்லாம் இனிமேட்டு ஸ்மூத்தா நடக்கும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. இது உனக்கு ஓகேவான்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த தம்பி பொண்ணட்டே நாங்க பாத்துக்கிறோம் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே அடுத்த நாளும் விடியுது. ஹீரோயின் பார்த்தா பெட்ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்களா. திடீர்னு எழுந்து பார்க்கும் போது கிச்சன்ல படுத்துட்டு இருக்காங்களா. என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்களா. இல்ல நீ நல்லா தூங்கிட்டு இருந்தேன் எனக்கும் பசி வந்துருச்சு சரி நீயும் எழுந்தோடனே பசி வரும் இல்லையா. ஆனா அதான் சமைக்கலான்னு கிச்சன் வந்தேன். ஆனா கிச்சனுக்கும் ஒரு ரூமுக்கும் 100 மைல் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனாலதான் உன்னை இங்கே கூட்டு வந்து படுக்க வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகேன்ட்டு ஹீரோயினை எழுந்து போய் சாப்பிடலான்னு பாக்குறாங்களா. அது ரொம்ப டேஸ்டியா இருக்கு போல செம்மையா இருக்கு சொல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதை ஹீரோ பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு உன்னோட 1 மாசம் கான்ட்ராக்ட் இருக்கு இல்லையா அதளவுலாம் நான் இழுக்க மாட்டேன் உனக்கு எப்படி இந்த கர்ஸ் பிரேக் பண்ணணும்ட்டு நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவோ இல்ல அதை மெதுவா பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாரா. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் கால் வருது. ஒரே டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த பக்கம் பாட்டியை போட்டு தள்ளிட்டானுங்க போல. பாட்டியை பாக்கிறதுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினும் ஓடி வராங்க. அங்க வந்து ஓன்னு அழுறாங்களா. பக்கத்துல இந்த வில்லியும் உட்காந்துட்டு இருக்கா. அவ வந்துட்டு சரி ஓகே அழாதம்மா என்ன பண்றது அவங்க விதி போயிட்டாங்க இதுக்கப்புறம் பிசினஸ்லாம் நான் பாத்துக்கிறேன் ஃபேமிலியும் நான் பாத்துக்கிறேன் உன்னை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படி சொல்லி சமாதானம் பண்றாங்க. ஆனா அவளுக்கு அது பிடிக்கல. நீ இந்த மாதிரிலாம் பேசாத நீ முதல்ல இங்க இருந்து வெளியில போட்டு ஹீரோயின் சொல்றாங்களா. என்ன வீட்டுக்கு பெரியவங்களை பார்த்து இப்படிதான் சொல்வியா நீ நார்மலா பேச அப்படின்ட்டு சொல்றாங்க. இருந்தாலும் ஹீரோயினுக்கு கோவம் தாங்கல. அங்க பாட்டி அப்படி இருக்காங்க இவங்க என்ன பிசினஸ் பேசிட்டு இருக்காங்க. உடனே நீங்க வெளியில போங்க சொல்லிட்டு அவங்க எல்லாரையும் அனுப்பிச்சு வச்சிருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட்டி பக்கத்துல உட்காந்து அழறாங்க. இப்ப ஹீரோ திரும்பி பார்த்துட்டு நீங்க கடவுள் தானே ஏதாவது பண்ணுங்க உங்க பவர் ஏதாவது யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா. அதுக்கு அவரும் என்னால அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சொல்றாரு. அப்ப எதுக்கு நீங்க கடவுள்னு ஒருத்தர் இருக்கீங்க வெளில போங்க அப்படி சொல்லி அனுப்பி விட்டு ஓன்னு அழுதுட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் லைட்டா கண்ணுல தண்ணி வருது போல. என்ன 2 வருஷமா நான் எத்தனையோ பேர் இறக்குறத பாத்திருக்கேன் ஆனா ஏன் நான் இப்ப அடறேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு ஒரு தாட்டே வருது. நேத்து வரைக்கும் பாட்டி நல்லா தானே இருந்தாங்க இன்னைக்கு என்ன திடீர்னு சொல்லிட்டு அவர் அந்த ரூமே ஸ்கேன் பண்றாரு. ஒரு இடத்துல மட்டும் டிஃப்ரெண்டா இருக்கு. என்னன்னு பார்த்தா ஹீரோயினோட பாட்டிக்கு அந்த ஐவி போயிட்டு இருக்கோம் இல்லையா அதுல வந்து ஏதோ ஒரு பாய்சன் மாதிரி கலந்துருக்காங்க போல. அதனாலதான் அவங்க இறந்து போயிட்டாங்கன்றத கண்டுபிடிச்சிடாரு. இதே ஹீரோயின் கிட்ட சொன்னா இப்ப ஹீரோயின் சொல்றாங்க அவதான் அந்த வில்லி தான் எல்லாத்தையும் பண்ணிருப்பா எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவகிட்ட பேசலான்னு போறாங்களா. அந்த நேரம் ஹீரோ கிட்ட வந்துட்டு பாரு நம்ம கிட்ட எவிடன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம இப்ப பேசுறதுனால திங்ஸ் நம்மளுக்கு அகைன்ஸ்டா தான் போகும். அதனால நம்ம இப்போதைக்கு அமைதியா இருக்கிறது தான் நல்லது. அதை தாண்டி நம்ம எதையாவது சொல்ல போய் அது தப்பா முடிஞ்சு கடைசியில அது பிசினஸே அஃபெக்ட் ஆகும். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படி சொல்றாங்க. அதுக்கு ஹீரோனும் சரி ஓகேன்னு ஒத்துக்கிறாங்களா. நான் ஃபியூனரல் வேலை எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு போக போறாங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட வந்துட்டு பாட்டிக்கு நம்ம பீஸ் தர முடியாது போல பாட்டிக்கு ஒரு கடைசியா நிறைவேறாத ஆசை இருந்துச்சுன்னு சொல்றாங்க. அது என்ன ஆசைன்னு சொல்லி கேக்குறாங்களா. ஆமா பாட்டி என்கிட்ட சொன்னாங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லி நான் 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலன்னா இந்த பிசினஸ் என்னை விட்டுட்டு போயிடும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்படி சொல்றாங்களா. இதை கேட்ட உடனே ஹீரோ கேக்குறாரு உனக்கு என்ன மாதிரி பாய் வேணும் அப்படின்ட்டு. அதுக்கு அவங்களும் பெருசெல்லாம் ஒண்ணும் இல்லை என்ன பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்கிறோம் தான் வேணும் என்ன ரொம்ப லவ் பண்ற வேணும் அந்த மாதிரி பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்றாங்க. சரி நான் மத்த வேலையை பாக்குற சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்களா. அப்ப ஹீரோ பாட்டி பக்கம் திரும்பிட்டு ஓ இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எல்லாம் வேற வச்சிருக்கீங்களா சரி கவலை பண்ணாதீங்க உங்க பேத்தி நானே கூட கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா இந்த கான்ட்ராக்ட் 1 மாசம் எல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அடுத்த நாள் ஃபியூனரல் நடக்குது. அங்க அந்த வில்லி அந்த குடும்பமே நின்னுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துக்கு ஹீரோ ஹீரோயின் வராங்க. நீ நடிச்சதெல்லாம் போதும் முதல்ல இங்க இருந்து நகர்றியான்னு கேட்டா நீ என்ன இங்க யாரையும் மதிக்காம உன் இஷ்டத்துக்கு நடந்துட்டு இருக்க சரி சொல்றத கேளு இந்த பிசினஸ் இனிமேட்டு நான் தான் நடத்த போறேன் அதனால இதுல இருந்து நீ விலகிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. ஏன்ட்டு கேட்டா என்கிட்ட 51% இருக்கு உன்கிட்ட வெறும் 10% தான் இருக்கு அவங்க எந்த உயிலும் எழுதியும் வைக்கல அதனால இந்த பிசினஸ் தொடர்ந்து நடத்துறது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி அவ பேசிட்டு இருக்கா. இது எல்லாத்தையும் ஹீரோ கேட்டுட்டு உடனே பாட்டி பக்கம் திரும்பி என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டீங்க ஒரு உயில் கூட எழுதி வைக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்காங்களா. என்ன எங்க பாட்டி கிட்ட நீ என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வில்லி சண்டைக்கு வரா. அப்ப ஹீரோவோ இருங்க நான் ஒன்னு சொல்றேன் பாட்டி உயில் எழுதி வைக்கலான்ட்டு யார் சொன்னா பாட்டியோட ரூம்குள்ள ஒரு லாக்கர் இருக்கு இல்லையா அதோட பாஸ்வேர்டு இதுதான் அதுக்குள்ளதான் உயில் இருக்கு போய் எடுத்துட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. பார்த்தா அதுல உயில் இருக்கு போல அதை எடுத்துட்டு வராங்களா. அப்ப வில்லிக்கு டவுட் வந்துருது எப்படி இந்த உயில் இவங்க கிட்ட கிடைச்சதுன்னு நினைச்சுக்கிட்டு உடனே அதை கிழிச்சு போடலான்னு கிட்ட வரா. ஆனா நம்ம ஹீரோ சும்மா இருப்பாரா கையிலேயே மந்திர போட்டு அவளை படுக்க வச்சிருந்தாரு. நீங்க இப்ப இந்த உயில படிங்க அப்படின்னு சொல்றாங்களா. அதுல தெளிவா போட்டிருக்கு என்னோட எல்லா சொத்தும் எனக்கு அப்புறமா என்னோட பேத்திக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. 2 பேத்தி இருக்காங்க இல்லையா. இப்ப ஃபைனலா அந்த பேரை சொல்றாங்க ஹீரோனோட பேர் தான் வருது. ஹீரோனுக்கு கேட்டோன்னே
இப்பதான் மூச்சே வருதா. இன்னொரு பக்கம் வில்லிக்கு போட்ட மந்திரத்தை தாண்டி எழுந்து வரோம். மறுபடியும் மந்திரம் போட்டு படுக்க வச்சிடறாரு. ஃபுல்லா அந்த உயில படிச்சு முடிங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை படிக்க படிக்க லாஸ்ட்ல ஒரு பாயிண்ட் போட்டிருக்கு, இந்த சொத்தெல்லாம் என்னோட பேத்திக்கு போகணும்னா அவங்க 1 மாசத்துல கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு வர ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க போல. அதனால ஹீரோயின் சொல்றாங்க, 1 மாசத்துல தானே கல்யாணம் பண்ணும், ஓகே நான் பண்ணிக்கிறேன், என் மனசுல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோவை திரும்பி பாக்குறாங்க. அப்ப ஹீரோவை திரும்பிட்டு, உனக்காக நான் இது கூடவா செய்ய மாட்டேன், சரி சொல்லி கான்ட்ராக்ட் 1 மாசமா 1 வருஷமா 20 வருஷமா 50 வருஷமா அப்படி சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ கிட்ட எதுவுமே சொல்லாம அவரை கிராஸ் பண்ணிட்டு அங்க போயிடுறாங்க. இப்ப 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்க ஹீரோ தான் உட்காந்துட்டு காய் வெட்டிட்டு இருக்காரு. எப்படி அவர் ஒரு ஓரமா சும்மா கையில ஆக்ஷன் தான் பண்ணிட்டு இருக்காரு, கத்தி ஒரு பக்கம் தானே வெட்டிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க பாட்டியை நினைச்சு வருத்தத்தில் இருக்காங்க. அந்த நேரம் ஹீரோ திரும்பிட்டு இன்னைக்கு அப்படி எடுத்து திணறாரா. அப்ப ஹீரோயினோ என்ன சொல்லணுமோ ஸ்ட்ரெயிட்டா சொல்லுங்கன்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோ, அந்த இடத்துல சொன்னியே உனக்கு ஆல்ரெடி ஒரு பையன் இருக்கா, அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்ட்டு, அந்த மாதிரி பையன் இருக்கானான்னு கேக்குறாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு பையனும் கிடையாது, சும்மா அவங்களுக்கு பிரஷ் அப் பண்றதுக்காக நான் சொல்லிட்டு வந்தேன்றாங்க. அப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அவரே கிட்ட வந்துட்டு, இல்ல உன்னை பத்திரமா பாத்துக்கிறவன், நல்லா லவ் பண்றவன், உன்னை சேஃபா வச்சிருக்கிறவன், அப்புறம் கொஞ்சம் ஓல்டானவன் சொன்னியே, அதான் அந்த மாதிரி பையன் இருக்கானான்னு கேட்டேன் அப்படின்னா உடனே ஹீரோயின் திரும்பி, நான் சொன்னதெல்லாம் வச்சுட்டு ஒருவேளை உங்களை சொல்றதா நினைச்சுக்கிட்டீங்களா அப்படி கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவோ, சேச்சா நான் அந்த மாதிரிலாம் நினைக்கிறியே, இதெல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு கடவுள், நான் ஏன் அப்பெல்லாம் நினைக்க போறேன் அப்படின்ட்டு சொல்றாரா. அப்ப ஹீரோயினும், அந்த எண்ணம் இருந்தா போதும் கிழவா அப்படின்ட்டு சொல்லிட்டு அங்கிருந்து உள்ள போயிடுறாங்க. இப்ப ரூம்ல உட்காந்துட்டு அவங்க பாட்டி நினைச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வருது, ஹீரோயினுக்கு அடிபட்டிருக்கு. அப்ப ஹீரோ கூட ஆயின்மெண்ட்ல போட்டு விட்டுருப்பாரு இல்லையா. அப்ப கூட ஹீரோயின் க்ளோஸ் அப்பா வரும்போது அப்ப அவர் சொல்லிருப்பாரு, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்தேன்னா லிப்ஸ் பத்திக்கொண்டு. அப்ப கூட அவங்க எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போற சொல்லிட்டு பெட்ரூம்க்கு வந்திருப்பாங்கல்ல. அந்த நேரம் பார்த்து பாட்டி ஒரு மெசேஜ் அமைச்சிருப்பாங்க, உன் கூட இருக்காரு, அவர் ரொம்ப சேஃபானவர், அவர் தான் ஒரு ஜென்டில்மேன், உன்னை நல்லா பாத்துக்கிறதுக்கு அவருக்கு மட்டும் தான் தகுதி இருக்கு, ஆனால் நீ அவரே கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோனுக்கும் அவர் அந்த டைம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல. அதனால தான் ஹீரோ கூடவே படுத்துக்கலாம் ரூம்க்கு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பேசினது அவர் சொல்லிருப்பாரு, 1 மாசத்துல எப்படியாவது இந்த கர்ஸை பிரேக் பண்ண பாரு அப்படிலாம் சொல்லிருப்பாரு இல்லையா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, இல்ல பாட்டி என்ன அவரால் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, எனக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் தான் தோணுது, ஆனா இந்த இடத்துல எனக்கு செல்ஃபிஷா இருக்க தோணல, ஆல்ரெடி 50 வருஷமா நம்மளுக்கு ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம கண்ட்ரோல்ல தான் அவர் இருக்காரு, இதுக்கப்புறமா தான் அவர் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நான் அவரை கல்யாணம் பண்ணிட்டு கண்ட்ரோல்ல வைக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி நினைச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த ரூம் வெளியில தான் ஹீரோவை நின்றுட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டாரா என்னன்னு தெரியல, நான் அவர் வெளியே நின்றுட்டு நான் உன் பக்கத்துலேயே இருப்பேன், உன்னை சேஃப் கார்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன் அப்படின்ட்டு அவரு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் வில்லி இருக்கா இல்லையா, அவ கை கால்லாம் உடச்சிக்கிட்டு வீல் சேர்ல தான் உட்காந்துட்டு இருக்கா. அங்க இருக்க எல்லாரும் கூட சண்டை போட்டுட்டு இருக்கா. உனக்கு நான் காசு கொடுத்ததே வேஸ்ட் பாரு, இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பாடி கார்டுக்கு எப்படி இந்த வில் இருக்குது, அது மட்டும் இல்லாம அதோட பாஸ்வேர்டு எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இன்னொருத்தர் இருப்பா இல்லையா, அந்த மாஸ்க் போட்டவன், அவன் சொல்றான், அவன் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, ஆனா அதை பத்தி நீங்க கேட்காதீங்க, அது என்னோட பிரச்சனை, உங்களுக்கு என்ன, இப்ப அவ யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு எல்லா சொத்தும் உங்களுக்கு வரணும் அதானே அப்படின்னு கேட்டா ஆமான்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, அவ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்றான். அதே எப்படி உன்னால முடியும்னு கேட்டா அவன் மாஸ்க கழட்டு அவன் ஃபேஸ காமிக்கிறான். ஏன்னா உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்குன்னு கேட்டா ஆமா என்ன ஞாபகம் இல்லையா, நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒன்னா இருந்திருக்குமேன்ட்டு. அப்பதான் அவங்களுக்கும் புரியுது, ஏய் நீ அந்த ஃபெங் ஃபேமிலி சேர்ந்தவன் தானா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஷென் ஃபேமிலியோ ஃபெங் ஃபேமிலியோ ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் போல. ஆனா அந்த டைம்ல ஷென் ஃபேமிலியை இவங்க வந்துட்டு ரொம்ப ஏமாத்திட்டு காசெல்லாம் பறிச்சிருவாங்க. அப்படி ஒரு பெரிய துரோகத்தை செஞ்ச ஃபேமிலியை சேர்ந்தவன் போல இவன். அதை தெரிஞ்சதும், நீ அந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் தானே, ஆனா இருந்தாலும் நீங்க எதுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க, எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா, ஏன்னா நீங்க எனக்கு காசு கொடுத்துருக்கீங்க, நீங்க என்னோட பாஸ், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்ட்டு சொல்லலாம். அந்த ஞாபகம் இருந்தா போதும், எப்படியாவது அந்த ஹீரோனை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் சொத்தெல்லாம் உன் பேருக்கு வந்துடும், அது அப்படியே எங்க பேருக்கு மாத்தி விட்டுரு, அது ஓகே அப்படின்னு கேக்குறாங்களா. நீங்க சொல்ற மாதிரியே பண்றேன் அப்படின்ட்டு சொல்லி அவங்களே அனுப்பி விட்டுறான். இப்ப போன்ல யார்கிட்டயோ ஹீரோயின் கூட பிளைண்ட் டேட்டை சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோனை எழுந்து வெளில வராங்களா. அந்த நேரம் பார்த்து ஹீரோ வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. என்ன இங்க படுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, ஆமா எனக்கு பக்கத்து ரூம்ல படுக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமான்ட்டு, அதனால தான் ஒரு ரூம் வாசலே படுத்துட்டு இருந்தேன் அப்படின்ட்டு சொல்றாரா. அதுக்கு ஹீரோயினோ, வேணா நீங்க உள்ள வந்து படுத்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே எங்க வேணாலும் படுத்துக்கோங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு போறாங்களா. அப்ப ஹீரோயினை நிக்க வச்சுட்டு ஹீரோ சொல்றாரு, உனக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு, சீக்கிரம் யாரையாவது பிடிச்சி கல்யாணம் பண்ற வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்றாங்களா. பிளான் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, 1 மாசத்துக்கு ஒரு ஹஸ்பண்ட் தேவை, அவ்வளவுதானே, ரோட்ல கிடக்குற நாயோ பேயோ பிசாசோ ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு போறா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோ, நாய் பேய் பிசாச கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னையே அப்படின்ட்டு சொல்ல வராரு. அந்த நேரம் பத்தி ஹீரோனுக்கு ஒரு கால் வருது அவங்க அங்கிள் கிட்ட இருந்து. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு உனக்கு ஒரு பிளைண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன், சீக்கிரம் வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு அட்ரஸ் அனுப்பி வைக்கிறாங்க. என்னது பிளைண்ட் டேட்டா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோக்கு வேற ஷாக் ஆயிடுது. அப்படியே 2 பேரும் கிளம்பி அந்த மாலுக்கும் வராங்க. அந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வரேன்ட்டு ஹீரோயின் போறாங்களா. அதுக்கு ஹீரோவோ, ரொம்ப தூரம் போகாத, நம்ம 2 பேருக்கு நடுவில் டிஸ்டன்ஸ் அதிகம்
அதிகம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ அந்த ரெஸ்ட் ரூம் வாசலே நின்னுட்டு இருக்காரா, அதனால போறவங்க வரவங்க எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. அது ஹீரோயின் கேட்டுட்டு சிரிச்சுட்டே வெளியில வராங்களா, அந்த இடத்துல தண்ணி இருக்கு போல, அது வழுக்கி விழ போறாங்க. அப்ப ஹீரோ பிடிக்கலான்னு வரும்போது பாதியிலே நின்னுடுறாங்க. சரி நான் கூட அவரோட பவர்னாலதான் தாங்கி பிடிச்சிட்டாரு போலன்னு பார்த்தா கிடையாது. ஹீரோக்கு முன்னாடியே வேற ஒரு ஆள் வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அந்த வில்லன் தான் நின்னுட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேரும் விழுந்த பொசிஷன்ல நிக்கிறாங்களா. அப்ப ஹீரோ காண்டாயிட்டு விட்ராவல அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப அந்த வில்லனும் ஹே நீ யூஷன் தானே, என்ன ஞாபகம் இருக்கா அப்படி சொல்லி கேக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் ஹே நீ ஹன்ஷிங் தானே, எப்படா இருக்கா அப்படி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. யாருன்னு கேட்டா இவங்க ரெண்டு பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸா. ஸ்கூல் முடிஞ்சோடனே அப்ராடுக்கு படிக்க போயிட்டானா, இததான் சொல்லிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்கு, அதை பார்க்க தான் நான் வந்தேன்னு சொல்ல, நானும் பிளைண்ட் டேட்டுக்கு தான் வந்தேன்னு சொல்ல, எந்த இடம்னு கேட்டா ரெண்டு பேரும் அதே இடத்த சொல்றாங்க. ஓ அப்ப நம்ம ரெண்டு பேர் தான் பிளைண்ட் டேட் போலட்டு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆயிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பார்த்து பார்த்து பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க கடவுளுக்கு ரொம்ப காண்டாகுது. என்னடா உன்னை எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கு, இதுக்கு முன்னாடி நம்ம எங்கேயா பாத்துருக்கோமான்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப அவனுக்கும் லைட்டா டென்ஷன் ஆகுது. இல்லையே நம்ம ரெண்டு பேரும் பாத்துருக்க மாட்டோம், நானே அப்ராட்ல இருந்து இப்பதான் வந்தேன் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஹீரோ சொல்றாரு இல்ல நான் உன்னை பாத்திருக்கேன், சின்ன வயசுல ஒரு பையனை பார்த்த ஞாபகம் இருக்கு, அது மட்டும் இல்லாம இப்ப இருக்க ஃபேஸ் கட் கூட எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ் கட் மாதிரி தான் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அதுக்காக ஹீரோயின் பக்கம் திரும்பிட்டு யார் இது அப்படி சொல்லி கேக்குறாங்க. இது என்னோட பாடி கார்டு, இப்படிதான் என் பக்கத்துல இருப்பான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. உன் பாடி கார்டுக்கு என் மேல என்ன கோவம் ஏதாவது இருக்கா, ஏதாவது என்ன சொல்லிட்டே இருக்காரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ பிடிச்சி கிள்ளி விட்டு அது என்னோட ஸ்கூல் மேட், ஒழுங்கா நடந்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தள்ளி இருங்க, நாங்க ரெண்டு பேரும் பேசுறோம் சொல்லிட்டு அனுப்பி விடுறாங்களா. ஹீரோ அந்த பக்கம் தான் போறாரு, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது சத்தம் மேக் பண்ணிட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ்ல என்னத்த பேசுதுன்னு சொல்லிட்டு இப்போதைக்கு என்ன பேசுமோ நார்மலா பேசி விட்டுட்டு இன்னொரு மீட்டிங்க்கு நம்ம ரெண்டு பேரும் சந்திக்கலாம் சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு நீ ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறா, அது என்னோட கிளாஸ்மேட் தெரியுமா அப்படி சொன்னா ஹீரோ கிட்ட வந்துட்டு ஆமா அது உன் கிளாஸ்மேட் தான், அவனை பார்க்கும் போதே எனக்கு தெரியுது அவன் ரொம்ப கெட்ட பையனா இருக்கான், அவனுக்கிட்ட ரொம்ப பேட் இன்டென்ஷன் இருக்கு, அவன் கூட பழகாத அப்படின்ட்டு சொல்றாங்களா. உனக்கு என்ன அவனை பத்தி தெரியும், நீ அவனை முன்ன போயிட்ட பாத்திருக்கேன்னு கேட்டா நான் 2000 வருஷம் வாழ்ற கடவுள், எனக்கு தெரியாதா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோயினை கிட்ட வந்துட்டு எனக்கு தெரியும் உனக்கு லைட்டா ஜெல்லஸ் தானே அப்படின்ட்டு கேக்குறாங்க. என்னது ஜெல்லஸா, கடவுளை பார்த்து என்ன வார்த்தை பேசுற அப்படின்ட்டு சொல்றாரா. இல்ல எனக்கு தெரியும் நீ ஜெல்லஸா தான் ஃபீல் பண்ற, அவன் கூட பேசுதே உனக்கு பிடிக்கல தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோவோ ஏதோ சொல்ல வராங்களா. அந்த நேரம் பார்த்து இந்த வெளில போனானே ஹன்ஷிங் அவன் கால் பண்ணிட்டு நாளைக்கு நமக்கு கிளாஸ் ரீயூனியன் இருக்கு, நீ வேணா வரியா, என் கூட வரியா டேட்டா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இவ்வளோ சரி நான் வர்றேன் அப்படின்ட்டு ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோ வேற இப்பதானே வெளில போனா, அதுக்குள்ள மூக்கு வேத்திச்சு கால் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நின்று பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த ரீயூனியனுக்கு போறதுக்காக இவங்க ட்ரெஸ் தேடிட்டு இருக்காங்க. எது போட்டு போலாம், இதுவா சொல்லி கண்ணாடி நின்று பாத்துட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோக்கு கடுப்பாகுது. என்ன நீ ரீயூனியனுக்கு தானே போற, வேற எங்கேயும் பெருசா ஒரு இடத்துக்கு போற மாதிரி இவ்வளவு நேரம் பாத்துட்டு இருக்க, ஏதோ ஒரு ட்ரெஸ் போட்டு வா அப்படின்ட்டு சொல்றாரா. அதுக்கு ஹீரோயினும் என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க, நான் ஷென் ஃபேமிலியோட 2வது வாரிசு, நான் எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரணும், எல்லாரும் என்ன ட்ரெஸ்ல தான் முதல்ல பாப்பாங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ இல்ல எனக்கு என்னவோ நீ அவனுக்காக ட்ரெஸ் பண்ற மாதிரி தான் தெரியுது, கிளாஸ் யூனியனுக்கு போறதுக்காக ட்ரெஸ் பண்ற மாதிரி தெரியல அப்படின்ட்டு சொல்றாங்களா. இவருக்கு என்ன வேற வேலை, எப்ப பார்த்தாலும் ஜெலசியில பேசிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஏன் ட்ரெஸ்ஸே இல்ல போட்டுக்கிறதுக்கு, எந்த ஒரு நல்ல ட்ரெஸ்ஸுமே இல்ல அப்படின்ட்டு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோ என்கிட்ட வேணா நீ கெஞ்சி கேளு, என்கிட்ட நிறைய ட்ரெஸ்ஸஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போறாரா. பார்த்தா ஒரு ஒயிட் ட்ரெஸ் வருது. அது பார்த்தா ஏதோ ஒரு லிமிடெட் எடிஷன் செம்ம பிராண்ட் போல, உலகத்திலே 10 பேர் தான் வச்சிருக்காங்க போல. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இது ஓகே தான், ஆனா ரெட் எவ்வளவு எலகண்டா இருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரெட் காமிக்கிறாரு. அது பார்த்தா உலகத்திலே 3 பேர் தான் வச்சிருக்காங்க போல. அப்படியே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா காமிச்சிட்டு இருக்காரா. இதெல்லாமே லிமிடெட் எடிஷன் ஆச்சு, உங்ககிட்ட எப்படி இதெல்லாம் இருக்குன்னு கேட்டா ஆமா நான் 2000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு ட்ரெஸ் கலெக்ட் பண்றது ஒரு ஹாபி தான் அப்படின்ட்டு சொல்றாங்களா. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஹாபி மாதிரி தெரியல, ஏதோ பொறுக்கித்தன மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்லி விட்டுறாங்க. கடவுளை பார்த்து என்ன வார்த்தை சொன்னேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொங்கி எடுறாரா. மேல தொங்கிட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் ஹீரோ மேலே விழுந்துடுது. அப்ப ஹீரோனும் அதெல்லாம் அள்ளிட்டு சாரி கடவுளே நான் அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. அப்ப ஹீரோவோ என்ன நீ என்கிட்ட கெஞ்சி கேட்காம என் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்துட்டு போற சொல்றாங்களா. கெஞ்சி கேட்கணுமா, அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு கியூட்டா ஓடி போயிடுறாங்க. இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு ஹீரோயின் வராங்களா. பார்க்கவே தேவதை மாதிரி இருக்காங்க. அதை பார்த்தோன்னே கடவுளே விழுந்துடுறாரு. ஐயோ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்காள, இதை பாரு என்னோட ஆட்டத்தைன்னு சொல்லிட்டு ஹீரோ உள்ள போயிட்டு வராரா. பார்த்தா பாடி கார்டு மாதிரி கிடையாது, ரெட் கார்பெட்ல நடக்கிற ஒரு மாடல் மாதிரி வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு செம்மையா இருக்கு போல. என்ன நம்ம கிளாஸ் ரீயூனியனுக்கு தானே போறோம், அதுவும் என்னோட கிளாஸ் பார்ட்டிக்கு நீங்க எதுக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டா ஹீரோ மனசுலயே நினைச்சுக்கிறாரு ரீயூனியன்
யூனியன் பார்ட்டி தான், ஆனா அவனுக்கு முன்னாடி நான் கம்மியா தெரியக்கூடாதுன்ட்டு அப்படியே 2 பேரும் அங்க வந்து கிளம்பி அந்த பார்ட்டிக்கு வந்து இறங்குறாங்களா. செம கெத்தா இருக்கு 2 பேரும் ஒன்னா பார்க்கும்போது. அப்ப ஹீரோ வேற கை கொடுக்குறாரு புடிச்சு கொண்டு. கை பிடிக்கலான்ட்டு போகும்போது அந்த ஹன்ஷிங் இருப்பான் இல்லையா, அவன் மூக்கு வேத்து வந்துட்டு அவன் கையை பிடிச்சிக்கிறான். உடனே கையை ஹீரோயின் தட்டி விட்டுட்டு இல்ல நானே நடந்து வரேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி நீ தான் இப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, உன்னோட பாடி கார்டு எதுக்கு இப்படி வந்திருக்காரு அப்படின்ட்டு கேட்கலாம். அப்ப ஹீரோவோ நான் பாடி கார்டு யாருக்கு, என்னோட பாஸ், நான் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் போடலன்னா அவங்களோட இமேஜ் ஸ்பாயில் ஆயிடும் இல்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரி வா நான் உன்னை உள்ள கூட்டு போறேன்ட்டு மறுபடியும் கை கொடுக்குறானா. அப்ப ஹீரோயின் கையெல்லாம் பிடிக்காம வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போறாங்க. உள்ள அப்படியே 3 பேரும் கெத்தா போய் நிக்கிறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க, யாருடா இது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அங்க இருக்க பொண்ணுங்கெல்லாம் இவனை பாரு எவ்வளவு ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹன்ஷனுக்கு ஒரே ஜெலஸ் ஆயிடுது. ஐயோ என்னடா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கா. ஹீரோ வேற திரும்பிட்டு அப்படியே கெத்தா லுக் விட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் அங்க இருக்க எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஒரு 2 ஆளுங்க இருக்காங்க. அவனுங்க ஹன்ஷன் கிட்ட வந்துட்டு இலக்காரமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ன வயசுல நீ அப்படிதான் எங்களெல்லாம் அவகிட்ட பேச விடாம நீ அவ பின்னாடி ஜொல்லி விட்டு சுத்திட்டு இருப்ப, இப்பவும் அவ கூட சுத்திட்டு இருக்க, என்ன நீ பெரிய இடத்துக்கு ஏதாவது சம்மந்தம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கியா, அங்க வாக்குப்பட்டு பெரிய பணக்காரன் ஆலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ இதெல்லாம் தடுக்காம அவர் பாட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து பாத்துட்டு தான் இருக்காரு. ஹீரோயினும் என்னடா இது கிளாஸ் ரீயூனியன் தானே இந்த மாதிரிலாம் வம்பு பண்றாங்கன்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க. ஆனா அவனுங்க அங்க ஒரு டிராமாவே நடத்திட்டு இருக்கானுங்க. என் ட்ரெஸ்ல வைன் பட்டுருச்சு, கரையாயிடுச்சு, நீ தான் தொடச்சு விடணும், இல்ல என்கிட்ட மண்டி போட்டு சாரி கேளு அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினும் ஹீரோ பார்த்துட்டு ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லி ஏதோ கேக்குறாங்க. ஆனா ஹீரோ அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் அடிக்கிற மாதிரி போயிடுறானுங்களா. அந்த நேரம் தான் ஹீரோ ஒரு சொடக்க போட்டு கையை முறுக்கி விட்டுறாரு. அப்ப ஹீரோயினோ திரும்பி பார்த்துட்டு உங்க வேலை தானான்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாம் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுறாங்க. அப்படியே பாட்டி கொஞ்சம் நல்லதா போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு இப்ப டான்ஸ் ஆடலான்ற மாதிரி சொல்றாங்களா. அப்ப ஹன்ஷிங்க கிட்ட வந்துட்டு எனக்கு தெரியும் இப்ப நான் கொஞ்சம் மெஸ்ல இருக்கிறேன்ட்டு, இருந்தாலும் எனக்கு உன் கூட டான்ஸ் அனுப்பல இருக்கு வரியா அப்படி சொல்லி கூப்பிடுறாங்களா. அப்ப ஹீரோனும் சரின்ட்டு எழுந்து போறாங்க. ரொம்ப தூரம் போல ஹீரோ பக்கத்துல தான் நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அவன் வேற வா அந்த பக்கம் போல டான்ஸ் ஃப்ளோர்ல போய் டான்ஸ் ஆடலான்னு சொல்றான். இல்ல எனக்கு இங்கதான் வேணும், ரொம்ப தூரம் என்னால் வர முடியாது சொல்லிட்டு அங்கேயே டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே எலகண்டா ஒரு டான்ஸ் போட ஹீரோ முறைச்சு பார்த்துட்டே இருக்காரு. அப்ப ஹீரோயின் அப்படியே கிட்ட வந்து ஒரு ஸ்டெப் போடுறாங்க. அந்த இடத்துல ஹீரோ கண்ணாலே பேசிட்டு இருக்காரு. என்ன நீ அவன் கூட டான்ஸ் ஆடுறது மட்டும் இல்லாம என்னோட கண்ணுக்கு எதிர்க்கவே ஆடிட்டு இருக்கியான்னா, ஆமா நான் தான் கொஞ்சம் தூரமா போனா நீங்க பத்திப்பீங்க இல்லையா, அதனால தான் நான் எங்கேயே நின்று ஆடிட்டு இருக்கேன்னு சொல்லி அவங்க கண்ணால சொல்லிட்டு இருக்காங்க. டான்ஸ் எல்லாம் ஹன்ஷிங்கோட ஆடிட்டு கண்ணு பாரு மட்டும் ஹீரோவே பார்த்துட்டு இருக்கு. அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாம் வாவ் எவ்வளவு எலிகண்டா ஆடுறாங்கல்ல, 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரி இருக்காங்க, அவ்வளவு அழகா இருக்கு கெமிஸ்ட்ரி எல்லாம் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்களா. அதை கேட்கிற ஹீரோக்கு கடுப்பாகுது. கையில வச்சிருக்க கிளாஸே கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காரு. அதையும் தாண்டி அதை போட்டு உடைச்சு விட்டுறாரு. இதெல்லாம் பார்த்து அதை சொல்லிட்டு டென்ஷன்ல ஷார்ட் சர்க்யூட் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான் அங்க இருக்க எல்லா லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. சாங் நின்னு போயிடுது. அதனால ஹீரோனும் வந்துட்டு இதெல்லாம் உங்க வேலை தானே, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க, என்ன ஜெலசி அதிகமாயிடுச்சா அப்படி சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு வா தண்ணி அடிக்கலாம் சொல்லி கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு குடிக்கிறாங்கன்னு தெரியாம கடைசியா மட்டே ஆயிடுறாங்க போல. அந்த இடத்துல ஹன்ஷிங் வந்துட்டு நான் உன்னை கூட்டு போறேன் சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கிட்ட வந்துட்டு உங்க சேவை எங்களுக்கு தேவையில்லை, நீங்களே வச்சுக்கோங்க, நான் கூட்டு போறேன், அதுக்கு தானே பாடி கார்டு இருக்க சொல்றாங்க. இப்படி இவங்க 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயினை கிட்ட வந்துட்டு பாடி கார்டு நீயே வீட்டுக்கு கூட்டு போ சொல்றாங்களா. அப்ப ஹீரோவோ சரி நான் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன், நம்ம வீட்டுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அழுக்க தூக்கிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. ஹன்ஷனுக்கு தான் அங்க கோவம் அதிகமா வந்துட்டு இருக்கு. அவன் உட்காந்துட்டு இருக்கான். இப்ப அந்த 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போனாங்களே, அவனுங்க திரும்பி வந்துட்டு என்ன சார் நீங்க சொன்ன மாதிரி நான் நல்லா ஆக்ட் பண்ணேன் தானே அப்படின்ட்டு பேசிட்டு இருக்காங்க. இவன் வேற காசு எடுத்து கொடுத்துட்டு இருக்கான். இது எல்லாமே டிராமா தான் போல, வேற ஏதாவது வேணா கூட சொல்லி அனுப்புங்க, நாங்க அதே மாதிரி நடிக்கிறோம் சொல்லிட்டு அவனுங்க போறானுங்க. அங்க கட் பண்ணா ஹீரோ ஹீரோயின் வீட்டுல தான் இருக்காங்க. இப்போ ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு பெட்டுக்கு வராங்களா. அப்ப ஹீரோயினோ கையை பிடிச்சிட்டு எங்க போறேன், என் கூடவே வந்து படுத்துக்கோ அப்படின்ட்டு சொல்றாங்களா. கை வர பத்திக்கிச்சு. என்ன நீ எப்ப பார்த்தாலும் நெருப்போட விளையாடிட்டு இருக்க, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படி சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினோ மறுபடியும் தொட வராங்க. என்ன தொடாம பேசி எதுவா இருந்தாலும் சொல்லி என்ன வேணும் அப்படின்றாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க நீ ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்ட கோவமாவே பேசிட்டு இருக்க, நார்மலா பேச மாட்டியான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு நீ அந்த இடத்துல என்ன வீட்டுக்கு கூட்டு போ சொன்னா அது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு கேட்க, ஆனா நீ ஃபியூச்சர்ல எந்த பாய்ஸ் கிட்ட பேசாத, எவன் கிட்டயுமே குட் இன்டென்ஷனும் கிடையாது, எல்லாருமே உன்னோட சொத்துக்கு பின்னாடி தான் அலைஞ்சிட்டு இருக்காங்க, உன்னோட மனசை யாரும் பார்க்க மாட்டாங்க, உன் அழகை தான் பாக்குறாங்க, அதனால அங்க இருக்க எல்லா பாய்ஸும் பேட் பாய்ஸ் தான், நான் தான் குட் பாய், என்ன மட்டும் ட்ரஸ்ட் பண்ணு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே கிட்ட வந்துட்டு உனக்கு ரிலேட்டிவ்ஸ் யாருமே கிடையாது, உனக்கு நான் மட்டும் தான் இருக்கிறேன், அதனால என்ன நீ ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆகணும்னு
பண்ணணும்னு சொல்றாங்களா. இப்ப ஹீரோயினும் ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு, நான் உன்னை நிஜமாலே ட்ரஸ்ட் பண்றேன், இந்த உலகத்துல எல்லாரும் விட உன்னை மட்டும் தான் நான் நம்புறேன் தெரியுமா, அதனால நான் உனக்கு ஒரு சின்ன ரிவார்ட் தருவா, இந்த வா அக்கா கிட்ட உமா வாங்கிக்கோ சொல்லிட்டு உமா கொடுக்க போறாங்க. அப்ப ஹீரோவை திரும்பிட்டாரா, கண்ணத்துல பட்டுடுது போல, அந்த இடம் பத்துக்குது. என்ன நீ ஒரு உமாவோட போயிட்டவா, உனக்கு இன்னொரு உமா தர சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட கிட்ட வராங்க. ஹீரோ அங்கங்கன்ட்டு தப்பிச்சு ஓட்டிட்டு இருக்காரு. அவரோட மேஜிக் பவர்ஸ்ல யூஸ் பண்ணி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் டெலிபோர்ட் ஆறாரு. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு, இத பாரு நான் 2000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன், நிறைய காசு செலவு பண்ணிருக்கேன் என்னோட முகம் இதே மாதிரி ஸ்டே ஆக்கிறதுக்காக, நீ வேற அதுல பத்த வச்சுட்டு மூஞ்சி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் ஒண்ணா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயினும், என்ன நான் தொட்டா நீ பத்திப்பியா, அப்ப நான் உன்னை கட்டி பிடிச்சா நீ கிரில் சிக்கன் ஆயிடுவியா அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அவர் வேற வந்துட்டு, கடவுளை பத்தி என்னென்னலாம் சொல்லிட்டு இருக்கேன், நான் எப்ப கிரில் சிக்கன்லாம் ஆவா, அதெல்லாம் ஆக மாட்டேன் சொல்லிட்டு அவர்கிட்ட வராரு. இப்ப ஹீரோயின் அழுக்கா கட்டி பிடிச்சிட்டு அப்படியே படுத்துக்கிறாங்க பெட்ல. அப்படியே நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் சரியா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாரு, நீ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போற, இப்படி நமக்குள்ள பெட் எல்லாம் ஷேர் பண்ணதுல உனக்கு ஓகேவா சொல்லி கேக்குறாரு. அப்ப ஹீரோயினும் தெளிவா, எனக்கு உன்கிட்ட நடந்துக்கிறதுக்கு எந்த ஒரு பேட் இன்டென்ஷனும் கிடையாது, நான் குட் கேர்ள், அதனால நான் உன்னை தொடவே மாட்டேன், நான் மட்டும் உன்னை தொட்டுட்டேன்னா நீ இதை கிரில் சிக்கன் ஆயிடுவே இல்லைன்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அப்படி திரும்பி படுத்துக்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ வர, ஐயோ மறுபடியும் கிரில் சிக்கன் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கம் படுத்துட்டு இருக்காரா. ஹீரோயின் இந்த பக்கம் திரும்பினாங்க இல்லையா, அங்க பாட்டி போட்டோ இருந்துச்சு போல, அதை பார்த்துட்டு பாட்டி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவை தட்டி கொடுத்து அப்படியே சமாதானப்படுத்த பாக்குறாங்களா. அப்ப ஹீரோயினும் என்னை இன்னும் டைட்டா பிடிச்சிக்கோன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ நல்லா கட்டி பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்காங்க. என்னடா இப்படி கட்டி பிடிச்சிட்டுலாம் படுத்துட்டு இருக்காங்க, இன்னும் பத்தி கல்யாண்டு பாக்காதீங்க, அது ஸ்கின்னோட ஸ்கின் டச் ஆனா மட்டும் தான் அந்த பத்தி பருப்புல, இது ட்ரெஸ் இருக்கனால அது ஒரு பேரியரா இருக்கு அவங்களுக்கு. அப்படி அடுத்த நாளும் ஆயிடுது. இன்னமும் ஹீரோயின் கட்டி பிடிச்சிதான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் தான் ஃபர்ஸ்ட் எழுந்துக்கிறாங்க. பக்கத்துல ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு, கனவுலயும் இந்த கிழமை அழகா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடுறாங்களா. அவர் திறந்து பார்த்துட்டு, ஐயோ இது உண்மை சொல்லிட்டு எழுந்துக்கிறாங்க. என்ன நைட் எல்லாம் இப்படிதான் பிடிச்சி படுத்துட்டு இருந்தீங்களான்ட்டு கேக்குறாங்களா. அதுக்கு ஹீரோவோ, நீ தாமா எனக்கு கட்டி பிடிச்சிக்கோ சொன்னா, அதுவும் இன்னும் டைட்டா கட்டி பிடிச்சிக்கிட்டு தூங்க சொன்னா, அதனாலதான் உனக்காக பாதுகாப்பா நான் பக்கத்துல இருந்தேன்னு சொல்றாங்க. ஓ அதுவா, அது நான் போதையில இருந்தனால அந்த மாதிரி பேசியிருப்பேன், ஓ எனக்கு ஞாபகம் இருக்கிறதுல அந்த சிக்கன் கிரில் சிக்கன் அப்படி சொல்லிட்டு, ஐயோ நான் உங்களை அப்படி சொன்னேன்னா, நான் உங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்லல, எனக்கு கிரில் சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சு அதுதான் நான் சொன்னேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. சிக்கன் சாப்பிடணும் போல இருந்துச்சுன்னு சொன்னியா, சரி நீ சொன்னா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்ட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. அந்த நேரம் பார்த்து யாரோ காலிங் பெல் அழுத்துற சத்தம் கேக்குதா. என்னன்ட்டு வெளில போய் பார்த்தா அந்த ஹன்ஷிங் தான். அவன் வந்துட்டு, நேத்து நீ இந்த பார்ட்டியில உன்னோட பர்ஸ் விட்டுட்டு போயிட்டான், அதை குடுக்கலாம் தான் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்ட்டு சொல்லி குடுக்குறான். ரொம்ப தேங்க்ஸ், சரி ஓகே பாயிண்ட்டு கதவு மூட போறாங்க. என்ன வீட்டுக்கு வந்தேன் உள்ள கூட வான் கூப்பிட மாட்டியான்னு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயினும் நினைக்கிறாங்க, நான் பாடி கார்டோட ஒரே வீட்டுல இருக்கிறது இவனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா எல்லாமே தப்பாயிடுமே நினைச்சிட்டு, இல்ல என்னோட ரூம்ல ஒரே மெஸ்ஸா இருக்கு, கிளீனே பண்ணல, அதனால நீ அப்புறமா வான்னு சொல்றாங்க. நான் வேணா உன் கூட சேர்ந்து கிளீன் பண்ணவா அப்படி கேட்டா, இல்ல அது பெரிய வீடு அப்படின்ட்டு ஏதோ சொல்லி மழுப்புறாங்களா. இது அவனுக்கு புரிஞ்சிடுது. அவனு சொல்றான், நீ எப்பவுமே என்ன வெல்கமிங்காவே பேச மாட்டேன், என்ன இக்னோர் பண்றது நல்லாவே தெரியுதுன்னு சொல்லனா. அதுக்கு ஹீரோனும், இல்ல அந்த மாதிரி எல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அவன் சொல்றா, சின்ன வயசுல நான் சொல்லாம விட்டது இப்ப நான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லனா. அப்படியே பிளாஷ்பேக்கு போறாங்க. ஹீரோயினும் ஹன்ஷிங்கும் ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த டைம்ல இவன் தான் பொக்கே எல்லாம் கொடுத்துட்டு ஏதோ ப்ரப்போஸ் பண்ணலான்னு வந்திருப்பான் போல. அந்த டைம் சொல்லிட்டே இருக்கும் போது இவனுக்கு ஒரு கால் வரும். அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து ஓடி போயிருப்பான். அங்க போய் வீட்டுல பார்த்தா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் இறந்து கிடக்குறாங்க. என்ன இருக்கும்னா, ஃபெங் ஃபேமிலி ஷெங் ஃபேமிலியை வந்து ஏதோ ஒரு ஆபத்துல தள்ளி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இருக்க காசு எல்லாம் பறிச்சிருப்பாங்க இல்லையா. ஷென் ஃபேமிலியை வேற கடவுள் தானே காப்பாத்திட்டு வராரு. ஃபெங் ஃபேமிலி ஷென் ஃபேமிலியை ஏமாத்து மட்டும் இல்லாம அவங்களை கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருப்பாங்க போல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட கடவுள் வந்துட்டு, ஓகே இது மேல இவங்களை விட்டு வைக்க கூடாது சொல்லிட்டு பனிஷ் பண்ணிருப்பாங்க. அதனால அவன் ஃபேமிலி அவன் இழந்திருப்பான். ஹீரோயின் கிட்ட அவனோட லவ் சொல்லாம போயிருப்பான். அங்க கட் பண்ணி மறுபடியும் பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. அவன் சொல்றான், அன்னைக்கு சொல்ல முடியாததை நான் இன்னைக்கு சொல்ல போறேன் அப்படின்ட்டு அந்த ரிங் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி காமிச்சிட்டு, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன், உனக்கு ஓகேவான்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்றானா. அந்த நேரம் கரெக்டா ஹீரோ உள்ள இருந்து வந்துட்டு அதை எட்டி உதச்சிடுறாரு. என்ன நீ ஸ்ட்ரெயிட்டா ப்ரப்போஸ்லாம் பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணோட விருப்பத்தை கேட்க மாட்டியான்னு சொல்றாரு. அப்ப அவனும், என்னது பாடி கார்ட்ல ஒரே வீட்டுல தங்கணும்னு எந்த ஒரு ரூல்மே கிடையாது, நீ எதுக்கு இவ கூட தங்கிட்டு இருக்கேன்னு கேட்க, அப்ப அவன் சொல்றான், பாடி கார்டு தானே தங்க கூடாது, நான் பாடி கார்டு மட்டும் கிடையாது இல்ல அப்படின்ட்டு சொல்றான். என்ன சொல்ற அப்படின்ட்டு ஹன்ஷிங் கேக்குறான். நான் என்ன சொல்றேன்னா, நான் இவளோட பாடி கார்டு மட்டும் கிடையாது, அவளோட ஆளும் தான் அப்படி சொல்லிட்டு ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ற மாதிரி பிடிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பண்ற அப்படின்னு சொல்லி அவன் கேட்டுட்டு இருக்கான். என்ன நீ நம்பலையா, நேத்து நைட்டு கூட இவ என் பெட்ல தான் படுத்துட்டு இருந்தேன், என்ன கட்டி பிடிச்சி படுத்துட்டு இருந்தேன், வேணும்னா அவளே கேளு ஆமாவா இல்லையான்ட்டு அப்படி கேக்குறாங்க. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி அவன் பாத்துட்டு இருக்கான். அப்ப ஹீரோவோ, நீ நம்பினாலும் நம்மளனாலும் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், நாங்க 2 பேரும் கேர்ள் ஃபிரெண்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்றாங்க. அப்ப அவனும் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு, இதை நீ முன்னாடியே சொல்லியிருந்தனா என் மனசுல ஆசை வளர்த்திருக்க மாட்டேன்ல சொல்லிட்டு அந்த ரிங் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இனிமேட்டு இதுக்கு வந்து வேலை கிடையாது, நீயே வச்சுக்கோ என் ஞாபகமான்னு சொல்லி குடுக்குறாங்க. ஆனா ஹீரோ அதை புடுங்கிட்டு நசுக்கி போட்டு
போட்டுறாரு, தூள் தூளா ஆயிடுது. அது சாரி நீ தப்பா நினைச்சுக்காது, இதுக்கு நான் உனக்கு காம்பன்சேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அமுச்சு வச்சிடறாங்க. அவன் போகும்போது லைட்டா கண்ணீர் விட்டுட்டு தான் போறான். நிஜமாலே லவ் பண்ணிருப்பான் போல. இப்ப ஹீரோயின் வேற கேக்குறாங்க, என்ன நீங்க உளறிட்டு இருக்கீங்க, நம்ம என்ன லவ்வர்ஸா? அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட போயிட்டு நாங்க 2 பேரும் ஒரே மாதிரி பைஜாமா போட்டுட்டு இருக்கோம், ஒரே மாதிரி அண்டர்வேர் போட்டுட்டு இருக்கலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, நம்ம கிட்ட எங்க அதெல்லாம் பேரா இருக்குன்னு சொன்னா, ஆமா இல்ல நம்ம கிட்ட இல்ல, சரிவா வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டு போறாங்க. கட் பண்ணா 2 பேருக்கும் கல்யாணமே ஆயிடுது போல. ஹீரோயின் வேற புலம்புறாங்க, என்கிட்ட சொல்லாமல என்ன கூட்டு வந்து கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களான்ட்டு. ஆமா இத பாரு, நம்ம 2 பேரும் அபிஷியலா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த ரெஜிஸ்டரை நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே கிடையாது 2000 வருஷத்துல, இப்பதான் நான் உனக்காக யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி அழகா பிரைடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டு செல்ஃபி எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி சூப்பர் மார்க்கெட் போறாங்க, அங்க ஷாப்பிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவரு சொன்ன மாதிரியே மேட்சிங் இன்னோவேர் நைட் வேர்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படியே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படியே ஹீரோயின் போயிட்டு சோஃபால படுத்திட்டு, அப்பா கல்யாணம் பண்றது எவ்வளவு பெரிய வேலைன்னு சொல்லிட்டு படுக்கிறாங்களா. அப்பதான் அவங்க ரியலைஸே பண்றாங்க, ஐயோ நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அதுவும் ஒன்னையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்துட்டு இருக்காங்க. ஆமா நீ ஒத்துக்கலனாலும் நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுதான், அபிஷியலா கல்யாணம் ஆயிருக்கும் பாரு ரெஜிஸ்டரா அப்படின்ற அவர் சொல்றாரு. ஹீரோயினை பாத்துட்டு வர, உண்மையை சொல்லு, ஆரம்பத்துல இருந்தே நீ ஒரு பையனை நினைச்சிட்டு இருந்தியா, அந்த பையன் அது நான் தானே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. என்ன சொல்றீங்க எனக்கு புரியலன்ட்டு கேக்குறாங்களா. அப்ப ஹீரோ சொல்றாரு, ஆமா நீ சொன்னியே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுட்டு, நான் தானே ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லி பறந்து காமிக்கிறாரு. உன்னை சேஃபா பாத்துக்கணும் சொன்னியே, நான் தானே உன்னை பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. அதெல்லாம் தாண்டி அவருக்கு கொஞ்சம் வயசும் அதிகம்னு சொன்னியே, பாரு எனக்கு எவ்வளவு வயசு அதிகம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. ஐயோ நான் வயசு அதிகம் தான் சொன்னேன், கொஞ்சம் அதிகம், உங்களை மாதிரி 2000 வருஷம் அதிகம் கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ என்ன நிஜமாலே உனக்கு என்ன பிடிக்கலையான்னு கேக்குறாரா. அதுக்கு ஹீரோயின் திரும்பிட்டு, சரி என்னோட தலையெழுத்துன்னு ஒத்துக்கிற அப்படின்ட்டு சிரிக்கிறாங்க. என்னது தலையெழுத்துன்னு ஒத்துக்கிறியா, எல்லாம் உங்க பாட்டுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், என்ன தவிர உன்னை வேற யார் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை மேய்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டோ பார்த்துட்டு பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, என்னோட பாட்டி கூட என்ன உங்களுக்கு தான் கல்யாணம் பண்ணி தரணும்னு ஆசை, அவங்களோட கடைசி ஆசையும் அதுவா தான் இருந்துச்சுட்டு நடந்ததெல்லாம் சொல்றாங்க. எனக்கும் உங்களை பிடிச்சுதான் இருந்துச்சு, இருந்தாலும் உங்களை கல்யாணம் பண்றதுக்கு கொஞ்சம் தயக்கமா இருந்தது, ஆல்ரெடி எங்களுக்காக கார்டியனா இருந்தீங்க, இன்னும் உங்களை ஹோல்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா அப்படின்ட்டு சொல்றாங்களா. அதையும் தாண்டி இந்த கர்ஸ் எப்படி பிரேக் பண்றது கூட எனக்கு தெரியாது அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கேட்டுட்டு, அப்ப எதுக்கு பிரேக் பண்ணும், இப்படியே இருந்துட்டு போலாம், என்ன கொஞ்சம் உன்னை விட்டு விலகுனா நான் எரிஞ்சு போயிடுவேன் அவ்வளவுதானே, சரி வீடு அதெல்லாம் ஒன்னும் நடக்க போறது கிடையாது, நம்ம 2 பேரும் எப்பவுமே ஒன்னாவே இருக்கலாம், உன் கூட இப்படி சுத்திட்டு இருக்கதோ எனக்கு பிடிச்சதா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையும் அந்த வில்லனும் கேட்டுட்டு இருக்கான். ஹன்ஷிங் எப்படிடா இவனுக்கு எல்லாமே லைவா தெரியுதுன்னு பார்த்தா அந்த பர்ஸ் கொடுத்திருப்பான் இல்லையா, அதுல இந்த ஸ்பீக்கர் வச்சிருப்பான் போல, அதுல இருந்தா கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் ரொம்ப மும்மரமா பேசி முடிச்சுட்டு இப்ப லைட்டா கிஸ் பண்ணலான்ட்டு கிட்ட வராங்களா. ஆப்போன்னு பார்த்து 2 பேருக்கும் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிடுது, என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினே சொல்றாங்க, உனக்கே தெரியாம நான் ஒரு தடவை உனக்கு கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன், அந்த டைம் கூட எனக்கு இப்படிதான் இன்டென்ஸா வலிச்சது, இது என்னன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்போதைக்கு இதை பத்தி எல்லாம் பெருசா யோசிக்க வேணாம், இதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாளே ஆபீஸ்க்கு கிளம்பி போறாங்க. அங்க இருக்கவங்க எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன விஷயமா இருக்கும், எதுக்கு நம்மளுக்கு திடீர்னு மீட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்ட்டு. ஒருவேளை இவங்க பிளைண்ட் டேட்டுக்கு போனாங்களே, அந்த பையனை பிடிச்சி அவனே கல்யாணம் பண்ணிருப்பாங்களோ என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் என்டர் ஆயிட்டு, நீங்க நினைச்சதெல்லாம் கரெக்ட் தான், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. அங்க இருக்கவங்க ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வில்லி வர அங்க உட்காந்துட்டு இருக்காளா. இந்த வில்லி ஹீரோயினோட தம்பி பொண்டாட்டி அப்படி சொல்லிருப்பல, சாரி அது அப்படி கிடையாது, ஹீரோயினோட அக்கா தான் இவ. இப்ப ஹீரோயினுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இவளுக்கு சொத்து வராது இல்லையா, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, யார கல்யாணம் பண்ணிக்கிட்ட முதல்ல அந்த ஆளை சொல்லு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த டேட் போனியா, அந்த பையன் தானான்னு கேட்டா, அந்த பையன் கிடையாது, இதோ இந்த பாடி கார்டு தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோக்கு வர ஒரே பெருமை, அதனால உள்ள இருந்து அந்த லைசன்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணி காமிச்சிட்டு எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அபிஷியலா சொல்லிட்டு ஓபன் பண்ணி காமிக்கிறாரு. இப்ப அந்த வெளியும் ஒரு பாடி கார்டை கல்யாணம் பண்ணிக்கிட்ட நம்ம ஃபேமிலிக்கு பெரிய அவமானத்தை தேடி கொடுத்திருக்கா அப்படி சொன்னா, இதுல என்ன இருக்கு, அவர் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த வில்லன் ஹன்ஷிங் கிட்ட தான் வராங்க. என்னடா உன்கிட்ட காசு கொடுத்து பண்ண சொன்னது எல்லாமே டிராப் ஆயிடுச்சு, உன்னால எதுவுமே நடக்காது போலன்ட்டு கத்திட்டு இருக்காளா. அப்ப ஹன்ஷிங் வர சொல்றான், இல்ல இனிமேட்டு எல்லாமே கரெக்டா நடக்கும், அவனோட வீக்னஸ் பாயிண்ட் என்ன நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றாங்க. இப்ப அவனை அழிக்கிறது எனக்கு ரொம்பவே ஈஸியான வேலைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு பிளான் பண்றான். அதுக்கேத்த மாதிரி அடுத்த நாளும் ஆகுது. ஹீரோ ஹீரோயின் தனியா எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்களா. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, எங்க பாட்டியோட ஆசையும் நிறைவேறிடுச்சு, அவங்க எழுதி வச்சிருந்த உயிர்ல இருந்த கண்டிஷனும் இப்ப சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, அதனால இந்த சொத்து மோஸ்ட்லி எனக்கு தான் வரப்போகுதுன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்களா. அப்ப பக்கத்துல ஒரு பிரெக்னன்ட் லேடி போயிட்டு இருக்காங்க, அவங்க தவறி விழுந்துடுறாங்க. அப்ப ஹீரோயின் தான் போய் காப்பாத்துறாங்களா. அந்த பொண்ணு என்ன கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் கூட்டு போறீங்களா சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோயினோ ஹீரோவை இங்கே நிக்க வச்சுட்டு அவங்க அங்க ரெஸ்ட் ரூம்க்கு போறாங்களா.
அவங்க போய் ரொம்ப நேரம் ஆகுது போல இன்னும் வரல. இந்த இடத்துல பார்த்தா ஹீரோ திடீர்னு பத்திக்க ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கு நடுவுல டிஸ்டன்ஸ் ரொம்பவே அதிகமாயிடுச்சு போல. ஐயோ அவ எங்க போனா தெரியலையே சொல்லிட்டு ஹீரோயினை தான் தேட போறாங்க. அந்த இடத்துல பார்த்தா நிறைய வில்லனுங்கெல்லாம் வந்துடுறாங்க சண்டை போடுறதுக்காக. அந்த இடத்துல ஹன்ஷிங்கும் நடந்து வந்துட்டு இருக்கான். ஹீரோ ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்காரு, அவரை அடிக்கிறாங்க இவங்க. அந்த வலியெல்லாம் அவருக்கு ஸ்ட்ரெயிட்டாவே விழுது போல. இந்த இடத்துல நமக்கு வேற ஒரு ட்விஸ்டையும் ரிவீல் பண்றாங்க. ஹீரோயின் கொஞ்சம் தூரமா இருக்கறனால ஹீரோக்கு பத்திக்கிறது மட்டும் கிடையாது, அவரோட பவரும் ரொம்பவே கம்மியாயிடும் போல. அவனுங்க ஒரு பக்கம் அடிச்சுட்டே இருக்காங்க. ஹீரோ எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றாரு, ஆனா முடியல. அந்த இடத்துல அந்த ஹன்ஷிங் வந்துட்டு நீ என்னோட அப்பா அம்மாக்கு செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் உன்னை நான் பழி வாங்கறதுக்காக தான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோ கேக்குறாரு நான் என்னடா பண்ண உங்க அப்பா அம்மாவன்ட்டு. அந்த நேரம் பார்த்து ஒரு லைட்டா ஒரு ஸ்கிராச்சும் விழுந்துடுது ஹீரோக்கு. அப்ப அவர் உடஞ்சு கீழே விழுற மாதிரி போறாரா, என்ன உன்னோட தெய்வ சக்தி எல்லாமே கம்மியாயிட்டே வருதான்ற மாதிரி ஹன்ஷிங்கும் கேக்குறான். அப்ப ஹீரோவோ உனக்கு எப்படி இந்த விஷயம் எல்லாம் தெரியும், என்னோட பவர் பத்தி எல்லாம் உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாங்களா. அதுக்கு அவன் எதுவுமே பதில் சொல்லாம ஸ்ட்ரெயிட்டா ஹீரோவை கத்தி எடுத்துட்டு வந்துட்டு குத்துட்டு ஒரு 3-4 தடவை குத்திட்டு அங்கே எஸ்கேப் ஆயிடுறாங்க. இந்த இன்சிடென்ட் எல்லாம் பார்த்துட்டு அங்க நிறைய கிரௌட் ஃபார்ம் ஆயிடுது. அவங்களை காப்பாத்தலன்னு போறதுக்காக ஆம்புலன்ஸ் எல்லாம் கால் பண்ணிருக்காங்க போல. அவங்க வந்துட்டு ஹீரோ கிட்ட போனா கிட்டே நெருங்க முடியல, ஏன்னா அவர் ஒரு பக்கம் எரிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா. என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. சரி இதெல்லாம் இங்க நடக்கும் போது ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா ஹீரோயினை ஒரு லேடி வந்து ரெஸ்ட் ரூம் கூட்டு போயிருப்பாங்களே, அவளே வந்து ஹன்ஷினோட ஆள் தான் போல. அவ வந்துட்டு ஹீரோயினை அட்டாக் பண்ணி ஒரு பின்குள்ள வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. இப்ப ஹீரோயினோ தெரிஞ்ச உடனே எழுந்து பாக்குறாங்க, டப்பாக்குள்ள இருக்காங்க. உடனே அங்கிருந்து கிளம்பலான்னு பாக்குறாங்களா, ஆனா அந்த பொண்ணு கத்தி வச்சு ஹீரோயின் அட்டாக் பண்ண வரா. இப்ப ஹீரோயின் அவங்களோட செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணும்போது ஹீரோ கொடுத்திருப்பார்ல ஒரு ரிங், அதுலயும் பவர் இருக்கும் போல. அந்த பவர் வந்துட்டு அந்த பொண்ணை அட்டாக் பண்ணிடுது. அதனால ஹீரோயின் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. இப்ப ஹீரோ தான் தேடி வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த இடத்துல நிறைய கிரௌட் இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ கிட்ட போக பாக்குறாங்களா. அங்க இருக்கவங்க எல்லாம் தடுக்கிறாங்க, மேம் நீங்க அங்க போகாதீங்க உங்களுக்கே ஆபத்தாயிடும் அப்படி சொல்லி தடுக்கிறாங்க. ஆனா ஹீரோயின் மறுபடியும் செல்ஃப் டிஃபென்ஸ் யூஸ் பண்ணும்போது மறுபடியும் அந்த பவர் வெளியில வருது, எல்லாரையும் தள்ளி விட்டுடுது. அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுமே புரியல என்ன நடந்துட்டு இருக்குன்ட்டு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ காப்பாத்தலான்னு கிட்ட போறாங்க. அந்த இடத்துல ஹீரோயினோட ரிங்ல இந்த பவர் தான் ஹீரோவை காப்பாத்துறது. என்ன மன்னிச்சிட்டு நான் லேட்டா வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழறாங்களா. அப்ப ஹீரோ கேக்குறாரு நீ என்ன காப்பாத்த வந்தே, முதல்ல உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு நினைச்சியா இல்ல என்ன காப்பாத்தணும்னு நினைச்சியான்ட்டு ஹீரோயின் முன்னாடி கேட்டிருப்பாங்க இல்லையா, அதே மாதிரி கேக்குறாங்க. இப்ப ஹீரோயின் சிரிச்சுட்டு உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்த அப்படின்ட்டு சொல்றாங்க. ஹீரோயின் கூட இருக்கறனால அந்த நெருப்புலாம் அணைஞ்சு போயிடுது. ஆனா அந்த அட்டாக் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவர் மயக்கமே போட்டு விழுந்துடுறாரு. இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க போல. அது மட்டும் இல்லாம ஹீரோ பத்தி ரூமர்ஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆக கூடாதுன்ட்டு ஆன்லைன்லயும் அந்த நியூஸ்ல வராத மாதிரி அசிஸ்டன்ட வச்சுட்டு இதெல்லாம் பிளாக் பண்ணி விட்டுறாங்க. ஹீரோ இன்னும் கண்ணு முழிக்கலானால ஹீரோயின் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தா ஹன்ஷிங்கும் வரா. உன்னோட பாடி கார்டுக்கு உடம்பு சரியில்லை, சாரி உன்னோட ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை சொன்னாங்க, அதனாலதான் பார்க்க வந்தேன்னு சொல்றானா. அப்ப ஹீரோயின் யோசிச்சுட்டு இல்லையே இந்த விஷயத்த நாங்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்ட்டு பிளாக் பண்ணிட்டோம்ட்டு கரெக்டா சொல்றாங்க. அப்ப அவனும் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறவங்க ஒருத்தவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க தான் சொன்னாங்க, அதனாலதான் நான் பார்க்க வந்தேன்னு சொல்றானா. அதுக்கு ஹீரோனும் சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை இல்லை சீக்கிரம் சரியாயிடுவாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவனும் ரொம்ப பாவம் அப்படின்ட்டு சொல்றான். பாவமா என்ன பாவம் அப்படின்ட்டு அவங்க கேட்கவும் இல்ல உன்னோட ஹஸ்பண்டுக்கு இப்படி நடந்துச்சு அதான் பாவம் சொன்னேன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிறான். உங்க 2 பேரையும் ஒரே டைம்ல போட்டு தரலான்னு முடிவு பண்ண, கடைசியில பார்த்தா விதி யூ டர்ன் எடுத்துச்சு, பரவாயில்ல எனக்குன்னு ஒரு டைம் வராமலே போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சரி ஓகே நான் கிளம்புறேன் சொல்றான். போகும்போது கூட உன்னை பத்தி நிறைய ரூமர்ஸ் தான் போயிட்டு இருக்கு, எதுவுமே நல்லதா எனக்கு தெரியல, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு போறான். இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்ட்டு யோசிக்கிற டைம்ல ஹீரோவும் எழுந்துடுறாரு. இப்ப ஹீரோயினும் ஹீரோ பக்கத்துல உட்காந்து என்ன மன்னிச்சிடு, என்னால தானே எல்லாமே நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ண போயிருக்க கூடாது, என்னோட கைண்ட்னஸ்னால எல்லாமே தப்பா நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ நீ என்ன தப்பு பண்ணிட்ட, நீ ஏன் அழற, அந்த மாதிரி எல்லாம் சாரி கேட்காத அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டு இருக்காரு. என்னாலதான் உனக்கு எப்பவுமே ஆபத்து வந்துட்டே இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு தடவை அந்த மாதிரி தான் நடந்துச்சு, இந்த தடவை இந்த மாதிரி தான் நடந்திருக்கு, என் கூட இருந்தாவே உனக்கு கஷ்டம் தான் அப்படின்ட்டு சொல்றா. என்னோட பாட்டினால உன்னோட 50 வருஷத்தை எங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்ணியே உன்னோட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் ஆச்சு, இப்ப நான் போட்ட கான்ட்ராக்ட் உன்னால எங்கேயுமே ஃப்ரீயா சுத்த முடியல, எல்லாமே எங்களோட தப்பு தானே அப்படின்ட்டு சொல்லவும் அந்த மாதிரிலாம் நீ ஏதோ பேசாத, என்னைக்குமே நான் இதெல்லாம் நினைச்சு பார்த்ததே கிடையாது, ஆரம்பத்துல வேணா எனக்கு உன் மேல கோவம் இருந்திருக்கலாம், உன் பாட்டி மேலயும் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப எல்லாமே உன் மேல இருக்குது லவ் மட்டும் தான், நான் முன்னாடி கூட உன்கிட்ட சொன்னேன்ல எனக்கு எதுவுமே இல்லைனாலும் உன் கூட சுத்துறது மட்டுமே போதும் தானே, அதே தான் இப்போ சொல்றேன், உன் கூட இருக்கிறது மட்டும்தான் எனக்கு தேவைன்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்ப ஹக் பண்ணலான்ட்டு கிட்ட வராங்களா, அந்த டைம் மறுபடியும் நெஞ்சு வலிக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு நம்ம 2 பேருக்கு நடுவில் இந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்ததுல அந்த எனர்ஜி கூட நம்ம 2 பேருக்குள்ளேயே போச்சுல, எப்பெல்லாம் நம்ம ஒன்னா இருக்க ட்ரை பண்றோமோ அப்பெல்லாம் அது இன்டென்ஸ் ஆயிட்டு அந்த பவர் நம்மளே அட்டாக் பண்ணுது அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப இந்த கர்ஸை பிரேக் பண்றதுக்கு நம்ம ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் போலையா அப்படின்ட்டு பேசிட்டு இருக்கும் போது பிரேஸ்காரங்க எல்லாம் உள்ள வந்துடுறாங்க. ஹீரோயினை சரமாரியா கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. உங்க பாட்டியை கொண்டது நீங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க, ஐவில உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்ட்டு பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோவை இன்டரப்ட் பண்ணி நடுவுல வந்து இதெல்லாம் நீங்க எங்களை கேட்காதீங்க, நம்ம வேற இடத்துல பேசிக்கலாம் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. முதல்ல உன்னோட பாட்டியோட ஆசைப்படி இந்த பத்திரத்தை உன் பேர்ல ரெஜிஸ்டர்
ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டு இருக்காங்க. அப்ப பின்னாடி இந்த வில்லி வந்துட்டு அதெல்லாம் உன்னால் ரெஜிஸ்டர் பண்ண முடியாது, பாட்டியை நீயே கொலை பண்ணிட்டு அவங்க சொத்தை அடைய பாக்குறியா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அப்புறம் அங்க இருக்க பிரஸ்காரங்களும் அதே கேள்விதான் கேக்குறாங்க, என்னங்க அந்த ஐவில ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்லாம் உங்களது தான் இருந்துச்சா, நீங்க கூட இந்த பாடி கார்டை வச்சுதான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களாமே அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி இதெல்லாம் பேச பேச இவங்க கம்பெனியோட ஷேர்ஸ் எல்லாம் டவுன் ஆயிட்டே வருது. இந்த விஷயமும் ஹீரோனுக்கு தெரிய வர இந்த மாதிரிலாம் பண்ணாத, எதுவா இருந்தாலும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம்னு அவங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. அவங்க சொல்றாங்க, சரி ஓகே எல்லாத்தையும் நம்ம பேசி தீர்த்துக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ வாலண்டியரா உன்னோட பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும், இதுக்கெல்லாம் ஓகேனா இந்த டாக்குமெண்ட்டை சைன் பண்ணித்தான் நம்ம நிதானமா பொறுமையா உட்காந்து பேசலாம்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோனும் டாக்குமெண்ட் சைன் பண்ணலான்னு போறாங்களா. அப்ப ஹீரோ இன்டர் பண்ணிட்டு, வேண்டாம் இதெல்லாம் நீ பண்ணாத, ஏன்னா நம்ம இதுல இருந்து நம்ம எப்படியாவது வெளில வரலான்னு இந்த டாக்குமெண்ட் மட்டும் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த வில்லியும், நீ யார்டா இதுல பேசுறதுக்கு, நீ ஒரு பாடி கார்டு தானேன்னு சொல்றாங்க. என்னது பாடி கார்டா, நான் இவளோட புருஷன், நான் தான் பேசுவேன் அப்படின்ட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இவ்வளவு விஷயம் எல்லாம் நீ பண்ண மாட்டிய, உன் பின்னாடி யார் இருக்காங்கன்ட்டு. ஆக்சுவலா வில்லியா பேசல, எல்லாமே ஹன்ஷிங் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க, காதுல இயர்பாட்ஸ் போட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்க எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்க, ஹீரோக்கு மறுபடியும் உடம்பு செல்லாம ஆயிடுது போல. அதனால அங்கிருந்து கிளம்பி 2 பேரும் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அங்க வந்து அவர் இன்னும் டவுன் ஆயிடுறாரு, வாமிட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ரத்த ரத்தமா வந்துட்டு இருக்கு, அங்கேயே விழவும் செஞ்சிடறாரு. ஹீரோயின் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்காங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியல, என்னாச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அட்டாக் பண்ணதுல நடந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை இல்ல, என்னோட டிவைன் பவரே வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடுச்சு, ஆனா இதுக்கான தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான நேரம் இது கிடையாது, இப்படியாவது உங்க பாட்டியோட சொத்தை நம்ம திருப்பி எடுக்கணும், அவங்களோட உழைப்பை நம்ம என்னைக்கும் வீணாக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ஒரு மந்திரம் போடுறாரு. அந்த மேஜிக்ல நிறைய டாக்குமெண்ட்ஸ் வருது. அதுல பார்த்தா பல கோடி ரூபாய்க்கு பல சொத்து வாங்கி வச்சிருப்பாரு போல. ஒவ்வொரு ஊர்ல அவ்வளவு கோடி ரூபாய் இருக்கு. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு, இதுதான் நான் வந்துட்டு இத்தனை வருஷமா சேர்த்து வச்சது, இது உனக்காக வச்சுக்கோ, எப்படியாவது உங்க பாட்டி இதுல நீ மேஜர் ஷேர் ஹோல்டர் ஆயிடு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினோ, இவ்வளவு காஸ்ட்லியான ஐட்டம்ஸ் என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, அதுக்கு தகுதியான ஆளும் நான் கிடையாது அப்படி சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ, என்னோட உயிரே நீ தான், உனக்கு தான் அந்த தகுதி இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா சொத்தையும் ஹீரோயின் கிட்டே கொடுத்துறாங்க. இப்ப ஹீரோயினும் எல்லா லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு இல்லையா, அது எல்லாத்தையும் அவங்களோட கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கம்பெனியோட ஷேர் லெவலை அதிகப்படுத்திடுறாங்க. மார்க்கெட் வந்து அப்படியே அப்பாயிட்டே போயிட்டு இருக்காங்க. இருக்கவங்க எல்லாம் அப்படியே திகச்சு பார்த்துட்டு இருக்காங்க என்ன நடக்குதுன்ட்டு. அப்ப அந்த அசிஸ்டன்ட்டும், நம்மளோட ஷேர் மார்க்கெட் லெவல் அதிகமா போயிட்டே இருக்கு, என்ன ஆச்சுன்னே தெரியலன்னு சொல்றாங்க. என்ன நடக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் பாருன்னு சொல்றாங்களா. அப்பதான் தெரியுது, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணனால நிறைய பேர் ஷேர்ஸ் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க போல, அதனால ரேட்ஸ் எல்லாம் அதிகமா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் பண்ணது வேற யாரும் கிடையாது, நம்மளோட ஷேர் உமன் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. ஏன்னா அவங்க பெரிய ஷேர் ஹோல்டர் ஆயிட்டாங்க இல்லையா, அதனால யாரோட பெர்மிஷன் இல்லாம அவங்க டைரக்டாவே ஷேர் உமன் ஆயிட்டாங்க போல. இந்த எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போய் அந்த வில்லன் ஹன்ஷிங் கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க. அவனா என்னது பில்லியன் கணக்குல இன்வெஸ்ட் பண்ணிருக்காளா, இவகிட்ட எப்படி இவ்வளவு காசு வந்துச்சு, கண்டிப்பா அவன் தான் ஏதாவது பண்ணிருப்பான்ட்டு ஹீரோ பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கான். வெளியில வேற பிரஸ்ல பேசிட்டு இருந்தாங்க இல்லையா, இவளுக்கு வந்து மோட்டிவ் இருந்தனால தான் அவங்க பாட்டியை கொலை பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்ப இந்த மோட்டிவே இல்ல, அப்புறம் எப்படி இவங்க பாட்டியை கொலை பண்ணிருப்பாங்கன்ட்டு அந்த ரூமர் எல்லாமே வந்துட்டு கிளியர் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆபீஸ்க்கு ஹீரோயின் செம்ம கெத்தான என்ட்ரி கொடுக்குறாங்க. ஷேர் உமன் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அங்க எல்லாரும் வணக்கம் வச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினும், எங்க அக்காவை நான் இப்படியே விடலாம்னு நினைச்சேன், ஆனா எங்க பாட்டி என்ன மன்னிக்க மாட்டாங்க, அதனால இந்த பிரச்சனை இப்பயே முடிச்சுக்கலாம். அங்கிள் இவளை கூட்டிட்டு போயிட்டு ஒரு $5 மில்லியன் கையில கொடுத்துட்டு அனுப்பிச்சு விடுங்க, இனிமேட்டு இந்த ஃபேமிலிக்கும் இவளுக்கும் சம்மந்தமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. இதை கேட்டோன்னா அந்த வில்லி கோமாயிட்டு, என்னது $5 மில்லியன், நான் என்ன பிச்சைக்காரியா, எனக்கு இவ்வளவு கம்மியான காசு கொடுக்குறேன், அது மட்டும் இல்லாம என்னோட ஃபேமிலி விட்டு நான் ஏன் போறேன்னு சொல்றாங்களா. இதை பாரு, எங்க பாட்டினாலதான் உனக்கே அந்த காசு கொடுக்குறேன், நான் அந்த $1 கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க அவளை. ஒரு நிமிஷம், பாட்டியோட சாவுக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரூமர் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தால, அதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு, எந்த ஊருக்கும் போயிடாதுன்னு சொல்லிட்டு அவளையும் அவங்க ஹஸ்பண்டே துரத்தி விட்டுறாங்க. இப்ப எல்லாத்தையும் சாதிச்சிட்டோன்ற ஒரு பெருமையில நின்று அவங்க பாட்டி பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல ஹீரோ வரவோ, எங்க பாட்டியோட சொத்தை நான் திருப்பி எடுத்துட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவோ, பாட்டியோட சொத்து இந்த கம்பெனி கிடையாது, நீ தான் அப்படின்ட்டு. அதை கேட்ட உடனே ஹீரோ, எனக்கு இப்ப பாட்டியை பார்க்கணும் போல இருக்கா, அதனால நேரா அவங்க இருக்க இடத்துக்கு போறாங்க. அங்க போயிட்டு, பாட்டி உங்க சொத்தெல்லாம் நான் திருப்பி எடுத்துட்டேன், உங்களோட உழைப்பை நான் வீணாக்க விடல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, பாட்டி நீங்க நினைச்ச மாதிரியே நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நீங்க இவ்வளவு பெரிய கிஃப்ட் கொடுத்துட்டு போனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா இந்த கிஃப்ட்டை நான் எப்படி பாதுகாக்க போறேன்னு எனக்கு சுத்தமா தெரியல, எனக்கும் இவருக்கும் நடுவில் இருக்க அந்த கான்ட்ராக்டை எப்படியாவது பிரேக் பண்றதுக்கு எனக்கு ஒரு வழியை காமிங்க ப்ளீஸ் அப்படி சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்களா. அந்த நேரத்துல ஹீரோயினோட ஞாபகத்துக்கு என்னென்ன பிளாஷஸ் எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயின் திடீர்னு ஹீரோ கிட்ட போயிட்டு, உங்களை நான் முன்னாடியே பார்த்திருக்கேன், நம்மளுக்கு இது ஃபர்ஸ்ட் மீட் கிடையாது, இதுக்கு முன்னாடியே நம்ம எங்கேயோ மீட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு சொல்றாங்களா. முன்னாடியே மீட் பண்ணிருக்கோமா, எங்க எப்படி அப்படி
சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஹன்ஷிங் வந்துடுறா. எனக்கும் இன்னொரு பொண்ணுக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது, அதனால என்கேஜ்மெண்ட்டுக்கு நீயும் உன் புருஷனும் கண்டிப்பா வரணும்னு சொல்லிட்டு இன்விடேஷனை கையில கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சா சிரிச்சுட்டு போறான். இவன் பேசும்போதெல்லாம் எப்பவுமே எனக்கு ஒரு வியர்ட் ஃபீல் வந்துட்டே இருக்கு. சரி என்னதான் இருந்தாலும் அவன் என்னோட கிளாஸ்மேட், அவனோட என்கேஜ்மெண்ட்டுக்கு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாமான்னு கேக்குறாங்க. கண்டிப்பா போலான்னு சொல்லிட்டு அந்த என்கேஜ்மெண்ட் அட்டென்ட் பண்றாங்க. அந்த இடத்துல ஹன்ஷிங் என்ன நீ சொன்ன மாதிரி உன் ஹஸ்பண்டை கூட்டிட்டு வந்துட்ட போல அப்படின்ட்டு சொல்லிட்டு இதுதான் என்னோட ஃபியான்சி அப்படி சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. அவளும் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க பிசினஸ் பண்ற விதமே வித்தியாசமா இருக்கு, அதனால நம்ம கொஞ்ச நேரம் பேசலாமா, எனக்கு கொஞ்சம் டவுட்ஸ்லாம் இருக்கு, நீங்க கிளியர் பண்ண முடியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப ஹீரோயினும் ஹீரோவை பாக்குறாங்க. சரி நீ பேசு அப்படின்ற மாதிரி அவரும் சொல்றாரா. இப்ப பக்கத்துல இருக்க ரூம்ல தான் போய் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவ ஏதோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கா போல, அதை ஹீரோயினும் பாத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சும்மா தானே இருக்கோம், வாங்க செஸ் விளையாடலாம் சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஒரு ரூம்ல உட்காந்து செஸ் விளையாடிட்டு இருக்காங்களா. லாஸ்ட் மூவ் ஹீரோ வைக்கணும் போல, அவர் ஒரு இடத்துல வச்சா ஜெயிச்சிருவாரு, அந்த இடத்துல தான் கரெக்டா வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு ஹன்ஷிங்கும் உங்க எதிர்க்க யார் உட்காந்தாலும் தோத்துருவாங்க போல, ரொம்ப வருஷமா விளையாடிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது, இவன் என்ன பேசுறான் அப்படின்ட்டு. அப்ப அவனும் நீங்க என்னதான் பெரிய கடவுளா இருந்தாலும் என்கிட்ட தோக்கதான் வேணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு இடத்துல வைக்கிறான். கடைசியில பார்த்தா இவன் தான் ஜெயிச்சிடறான். என்ன கடவுளே ரொம்ப ஆச்சரியமா இருக்கா, உங்களை பத்தி எல்லாமே எனக்கு தெரியும் முன்னாடியே, உங்களுக்கு தெரியுமா ஃபெங் ஃபேமிலி அது மொத்தமா தீர்த்து கட்டினீங்களே, அதுல விட்டு போனவன் தான் நானு அப்படின்ட்டு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு உங்களை கொலை பண்ண வந்தது அதுவும் நான் தான், பாட்டியை கொலை செஞ்சது அதுக்கு பின்னாடியும் நான் தான், ஹீரோனுக்கு தொல்லை கொடுத்தது அதுவும் நான் தான் அப்படின்ட்டு சொல்றான். என்னடா இவ்வளவு திமிரா பேசிட்டு இருக்க, நீ யார் முன்னாடி பேசிட்டு இருக்க தெரியுதான்ட்டு அவரு சொல்லவும் ஓ தெரியுமே, ரொம்ப வீக்கான கடவுள் முன்னாடி தான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன்ட்டு, இப்ப கூட உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம உட்காந்து பேசிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லும் போது அவர் கைய பாக்குறாரு. கை பத்திக்க ஆரம்பிச்சிருது. ஐயோ ஹீரோயின் எங்கன்னு சொல்லிட்டு காப்பாத்தலாம் எழுந்துக்கிறாரா. பார்த்தா அவரோட டிவைன் பவர் ரொம்ப கம்மியாயிடுச்சு போல, அவரால் அங்கிருந்து எழுந்துக்க கூட முடியல. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கும் ஏதோ ஃபீல் ஆகுது, நான் கண்டிப்பா இப்ப போய் ஆகணும், நம்ம அப்புறமா பேசலாம் சொல்லிட்டு அங்க போக பாக்குறாங்களா. உடனே அவ கழுத்துல இருக்க ஸ்கிராட்ச காமிக்கிறான். அன்னைக்கு கடத்தினாலே அந்த பொண்ணு தான் போல, இவ நீ தானே அது அப்படின்ட்டு சொல்லவோ ஹீரோயினை அடிச்சு மயக்க போட வச்சிருக்காங்க. அங்கிருந்து பார்த்தா 2 பேரும் எஸ்கார்ட் பண்ணி ஒரு ஜெயில் மாதிரி ஒரு இடத்துல கூட்டு போய் வச்சிருக்காங்க. அப்ப ஹன்ஷிங் சொல்றான் எனக்கு தெரியும் உங்களை மாதிரி கடவுள் எல்லாம் உங்களை நீங்களே தியாகம் பண்ணிக்கிட்டாதான் நீங்க செத்து போவீங்க, இல்லைன்னா எங்களெல்லாம் உங்களை அழிக்க முடியாது, ஆனால இந்த கத்தி எடுத்து நீங்களே குத்திட்டு நீங்களே செத்து போயிடுங்க, அப்பதான் உங்களோட லவ்வர் ஆன இல்ல வைஃப் ஆன அந்த பொண்ணை நான் பத்திரமா பாத்துப்பேன் அப்படின்ட்டு சொல்றான். அதை கேட்டோடனே ஹீரோக்கும் புரியுது இதுக்கு மேல அவரால் ஒன்னும் பண்ண முடியாதுன்ட்டு. அதனால அவர் ஒரு வாக்குறுதி மட்டும் கேட்கிறாரு, நான் செத்து போயிட்டேன்னா கண்டிப்பா அவளை நீ பத்திரமா பாத்துக்கணும், அவளை ப்ரொடெக்ட் பண்ணணும், எந்த ஒரு விஷயத்துல அவளை நீ ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு ஹன்ஷிங்கும் என்ன கடவுளே நெகோஷியேட் பண்ற இடத்துல நீங்க இருக்கிறீங்க, முதல்ல நடக்க வேண்டியதை பாருங்கன்னு சொல்றான். உடனே ஹீரோவும் என்ன மன்னிச்சிடு யூஷன், ஆனா நீ நல்லா இருக்கணும் அப்படி சொல்லிட்டு அவரே குத்திக்கிறாரா. அவள்தான் அந்த வழியிலே துடிச்சிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஹீரோ எனக்கு என்னாச்சுன்னு பார்த்தா அங்க அவங்களோட சொத்து எல்லாத்தையும் எழுதி வாங்கறதுக்கு ஒரு சைன் மாதிரி வாங்கிக்கிறாங்க. நீ மட்டும் இந்த சைனை போடலன்னா உன்னோட ஹஸ்பண்டை நாங்க துடிக்க கொல்லுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அவளும் தயவு செஞ்சு அவரை ஹர்ட் பண்ணாதீங்க, என்னோட உயிர் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஆனா அவரை விட்டுருங்க அப்படிலாம் சொல்லிட்டு அந்த சைனையும் பண்ணி கொடுத்துடுறா. இவங்களோட வேலை முடிஞ்சோடனே அவங்க எல்லாரும் இவங்களை விட்டுட்டு வெளியில வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் மட்டும் தான் அங்க தனியா இருக்காங்க. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை தேடிட்டு வராங்க, ஹீரோயினும் அங்கிருந்து வராங்களா, 2 பேரும் பாத்துக்கிறாங்க. அப்ப ஹீரோயினும் அப்படியே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்களா, நான் வந்துட்டேன், இனிமேட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம 2 பேர் தான் ஒன்னா இருக்கோம்ல, உங்களுக்கு ஒன்னும் ஆகாது சொல்றாங்க. பாவம் ஹீரோயின் நல்லா இருக்கணும், அவங்களோட சொத்தெல்லாம் கொஞ்சம் பத்திரமா இருக்கணும், பாட்டியோட உழைப்பெல்லாம் அழியக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஹீரோ இந்த முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா ஹீரோ நல்லா இருக்கணும் சொல்லிட்டு ஹீரோயின் எல்லா சொத்தையும் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தியாகம் பண்ணி கூட ஃபைனலா வந்துட்டு இவங்களால ஒண்ணு சேர முடியாத மாதிரி ஆயிட்டு இருக்கு. இப்ப ஹீரோவும் சொல்றாரு உனக்காக இந்த தியாகத்தை நான் பண்ணிதான் ஆகணும், உனக்கு எப்பவுமே ஒரு ஹர்ட் வரக்கூடாதான் நான் நினைப்பேன், அதனால என்ன மன்னிச்சிடு, என்ன நானே குத்திக்கிட்டா அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க ஏன் அவங்க எனக்கு போய் சொன்னாங்க, நீ நல்லா இருப்பேன்னு சொன்னனால தான் நான் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டேன், எதுக்காக நம்மள இப்படி பிரிக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஒரு மாதிரி தேம்பி அழுதுட்டு இருக்காங்க. பாக்கிறதுக்கு நம்மளுக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இப்ப ஹீரோயினை பார்த்துட்டு ஹீரோவோ ஒரு தடவையாவது எனக்கு நீ கிஸ் பண்ணு, நம்ம கல்யாணம் ஆனதுல இருந்து ஒரு தடவை கூட நம்ம கிஸ் பண்ணிக்கிட்டதே கிடையாது அப்படின்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோயின் கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறாங்க. அவங்களுக்கு அந்த பெயின் இருக்கு, இருந்தாலும் அதையும் தாண்டி கிஸ் பண்ணிக்கிறாங்களா. அப்பதான் ஹீரோக்கு எல்லாமே ஞாபகம் வருது. அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்திருக்காங்க போல. அந்த டைம் நிறைய போர்லாம் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா, அதனால அந்த போரை எதிர்கொள்றதுக்காக இவர் போயிருக்காரு. 10 வருஷம் ஆகி கூட திருப்பி வரல போல. அதுக்கப்புறம் போரெல்லாம் கொஞ்சம் முடிஞ்சு சமாதானம் ஆன பிறகு திரும்பி வந்து என்னோட பொண்டாட்டி எங்கன்னு தேடினா அவ 5 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டா, உன்னை நினைச்சு சரியா சாப்பிடாம மனசு உடஞ்சு போய் செத்து போயிட்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. இவரும் அவங்க இருந்த இடத்துல போயிட்டு உட்காந்து அழுறாங்க, என்ன மன்னிச்சுட்டு உனக்காக நான் ரொம்ப லேட்டா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு என்ன நானே தண்டிச்சுக்கிறேன் சொல்லிட்டு அவரோட ஸ்வாட் எடுத்து அவரே கழுத்துல கீறிக்கிறாரு. அதனால அவர் இறந்து போறாரு போல. அந்த இடத்துல இவர் அவரோட மனைவியோட ஞாபகார்த்தமா ஒரு பெண்டன்ட் வச்சிருக்காரு. இதுதான் இன்ட்ரோடக்ஷன்லயும் காமிச்சிருப்பாங்க. அந்த பெண்டன்ட்டை உடைச்சது மூலமா தான் இவங்க 2 பேருக்கு நடுவுல கான்ட்ராக்டே வந்திருக்கும். இப்ப இது எல்லாமே ஞாபகப்படுத்திட்டு ஹீரோயின் கிட்டே ஹீரோ சொல்றாரு இதுதான் நடந்துச்சு நமக்குள்ள, அப்பவே நம்ம 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் கணவன் மனைவி
ஹெவியா இருந்திருக்கும். நானே என்ன தண்டிச்சிட்டனாலே ஹெல்லையோ ஹெவன்லயோ எங்கேயுமே எனக்கு இடம் கிடைக்காதனால என்னை இம்மார்ட்டலா மாத்திட்டாங்க. அதனால தான் நான் 2000 வருஷமும் உன்னை தேடி தேடி அலைஞ்சிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். உன் பாட்டி கூட போட்ட கான்ட்ராக்ட கூட நான் தான் மாத்தி வச்சேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சிருந்தது அப்பவே அந்த டைம்ல நீ தான் பிறக்க போறேன்ட்டு. என்னோட ஆழ் மனசுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்திருக்கு. அதனாலதான் நான் என்னென்ன பண்ணணும் அது எல்லாமே நீயும் நானும் சேரத்துக்காகவே இருந்திருக்கு. என் உடம்புல நீ தொடும்போது வந்த ரியாக்ஷன் கூட இதுதான் போல. எனக்கே தெரியாம நான் எல்லா பெண்களையும் ஒதுக்கி வச்சிருக்கேன். அதே ரியாக்ஷன் உன் கூடயும் வந்திருக்கு அப்படிலாம் சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப ஹீரோயினுக்கு ஒன்னும் புரியல. ஆனா இவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் தான் புரியுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் மறுபடியும் ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்றாங்க பாருங்க. ஹீரோயின் எரிஞ்சிட்டு இருந்தாரு. அது எல்லாமே போயிடுச்சு. அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சு போல. அவர் சொல்றாரு இந்த கான்ட்ராக்ட் முடியறது இவ்வளவு ஈஸியா, ஒரு லவ்வர் ஒரு கிஸ்னால இவ்வளவு பெரிய கான்ட்ராக்ட் பிரேக் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த ஹன்சிங் இந்த பில்டிங்கே வந்து பாம் வச்சிட்டு இருக்கான். உங்க கதையெல்லாம் முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு பாம் அழுத்துறான் பாருங்க. ரிமோட் வேலை செய்ய மாட்டேங்குது. என்னன்னு பார்த்தா ஹீரோ தான் அவரோட சக்தி மூலியமா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அவனையும் அங்கேயே போட்டு தள்ளிடுறாரு. அப்படியே ஒரு வழியா வில்லனோட கதையை முடியுது. இப்ப ஹீரோ ஹீரோயின் சந்தோஷமா சிரிச்சிட்டு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயினுக்கு இப்ப என்னவோ ஆகுது போல. அவங்க அப்படியே ரத்த வாந்தி மாதிரி எடுக்கிறாங்க. அங்கேயே விழவும் செஞ்சிடறாங்க. ஃபைனலா அந்த கான்ட்ராக்ட் பிரேக் ஆச்சு இல்லையா, அதனால யாராவது ஒருத்தர் கண்டிப்பா இறக்கணும்ன்றதுதான் விதியா இருந்திருக்கு. ஹீரோ இம்மார்ட்டலா இருந்தனால அவருக்கு எதுவுமே அஃபெக்ட் ஆகல. ஆனா ஹீரோயினுக்கு அது டைரக்டாவே அஃபெக்ட் ஆகிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் இறக்குற நிலைமையில இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் நமக்குள்ள இந்த கான்ட்ராக்ட் மட்டும் பிரேக் ஆயிட்டு நீங்க மறுபடியும் ஃப்ரீ ஆயிட்டீங்க. அதுதான் எனக்கும் வேணும். நான் சந்தோஷமா தான் இருக்கேன். நீங்களும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோ நம்ம 2 பேருக்குள்ள கான்ட்ராக்ட் முடிஞ்சது நீ எப்படி சொல்ற பாரு, இன்னொரு கான்ட்ராக்ட் இருக்குன்ட்டு அவங்களோட மேரேஜ் லைசன்ஸ் காமிக்கிறாங்க. அதை ஹீரோயின் கையில கொடுத்துட்டு நீ என்னைக்குமே சந்தோஷமா இருக்கணும், உனக்கு பதிலா என்னோட உயிர் போகட்டும் சொல்லிட்டு அவர் அங்கிருந்து மறைஞ்சிடுறாரு. அவ்வளவுதான் ஹீரோயின் தேம்பி தேம்பி அழறாங்க. நீ ஏன் என்னை விட்டு போன, நான் தனியா என்ன பண்ணுவேன் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கிருந்து கொஞ்ச நாள் கழிச்சு காமிக்கிறாங்க ஹீரோயின் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க போல அந்த கார்ப்பரேட் ஆபீஸர். இதுக்கு நடுவுல ஹீரோயின் மேல இருந்த எல்லா பழியுமே வெளியில வந்துருச்சு, கிளியர் அவுட் ஆயிடுச்சு. அவங்க அக்கா தான் இந்த கொலையை பண்ணிருக்காங்க, ஹன்சிங் தான் கூட இருந்திருக்கான் அப்படின்ட்டு அந்த விஷயமும் வெளியில வந்து நியூஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இப்ப ஹீரோயின் அவங்க கிட்ட இருக்க எல்லா காசையும் வந்து நிறைய நல்ல விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க ஆர்ஃபனேஜ்ல இருக்க ஆர்ஃபன்ஸ் எல்லாரையும் வந்துட்டு தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல பேப்பர்லன்ட்டு இவங்களை பத்தி ரொம்ப பெருமையா எல்லா இடத்துலயும் எழுதிட்டு இருக்காங்க. அப்படியே அங்க இருந்து 22 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. ஹீரோவோட பேர் போட்டு அங்க ஒரு கிரேவ் யார்ட் மாதிரி இருக்கு. அங்கதான் ஹீரோ நின்னுட்டு இருக்காங்களா. ஹீரோனை பார்த்தா வயசான மாதிரியே தெரியல. ஹீரோ ட்ரேட் பண்ணார்ல அவர் லைஃப் பதிலா இன்னொரு லைஃப். அதனாலதான் ஹீரோயின் இம்மார்ட்டலா மாறிட்டாங்க போல. அவங்க அப்படியே தான் இருக்காங்க 22 வருஷத்துக்கு அப்புறமும். இப்ப ஹீரோவை நினைச்சுக்கிட்டே அங்க இருந்து எழுந்துக்கிறாங்க. பின்னாடி ஒருத்தவங்க வந்துட்டு நீங்க சொன்ன எல்லா வேலையும் முடிச்சிட்டோம் மேம் அப்படி சொல்றாங்க. ஹீரோயினுக்கு லைட்டா எந்த ஃபெமிலியர் வாய்ஸ் மாதிரி இருக்கே அப்படி சொல்லிதான் பாத்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அந்த பையன் சொல்றான் நானும் ஒரு ஆர்ஃபன் தான், என்னையும் நீங்க தான் வளர்த்து விட்டீங்கன்ட்டு. அப்ப ஹீரோயின் திரும்பவும் அவன் அந்த பெண்டன்ட்ட கையில கொடுக்கறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான் போல. மறுபடியும் பிறந்த ஹீரோயினுக்காக வந்திருக்காங்க 22 வருஷத்துக்கு அப்புறம். அப்படியே 2 பேரும் கட்டி பிடிச்சிக்க நம்ம காதல் என்னைக்குமே அழியாதுன்ட்டு ஒரு என் கார்டை போட்டு இந்த ஹார்ட் வார்மிங்கான ஸ்டோரியா அழகா முடிச்சிருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ண விதம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது சஜஷன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி அழகான ஷார்ட் டிராமாஸ் மூவி வெர்ஷன்ல பார்க்கிறதுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா டிராமாவும் உங்களுக்கு சீக்கிரமே வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.